بسم الله الرحمن الرحيم. பாப்பாவுடைய கேள்வி என்னன்னா, பெண்கள் பள்ளிக்கு வரலாமா, இன்னைக்கு வரக்கூடாதுன்னு பள்ளிவாசல்களை தடுக்கிறாங்களே சரியா அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கான முன்னுதாரணம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். உலகத்தில் இன்றைக்கு எந்த ஒரு அறிஞர் சொன்னாலும் அல்லது எந்த ஒரு ஜமாத்து சொன்னாலும் அதுவெல்லாம் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டமாக நமக்கு கருதப்படாது. ரசூலுல்லாஹ் எதை முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்களோ அதைத்தான் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தினுடைய வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பெண்கள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நடத்தி சென்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கிறோம். பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு கோரிக்கை ஒரு தடவை ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. என்ன கோரிக்கை? சஹாபாக்களுக்கு வருது. என்னன்னா, உங்களுடைய இமாமுக்கு நீங்கள் நல்ல ஒரு ஆடையை வாங்கி கொடுங்க, டிரெஸ் ரொம்ப கம்மியா இருக்குது. ரொம்ப ஏழைகளாக தானே இருந்தாங்க சஹாபாக்கள், ரொம்ப கம்மியான டிரெஸ் இருக்குது. அவர் கீழே சஜிதாவுக்கு போகும்போது ருக்குவுக்கு போகும்போது நாங்க பார்த்தா பின்னாடி இருந்து பாக்குறதுக்கு அந்த ஆடை எல்லாம் பின்புறம் எல்லாம் வெளியில தெரியுது, அதனால ஒரு நல்ல டிரெஸ் எடுத்து கொடுக்க கூடாதா? இந்த கேள்வி எப்போ வரும்? சஹாபா பெண்மணிகளும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்கு வந்திருந்தால்தான் முன்னாடி தொலை வைக்கிற இமாம் சரியில்லை, ஆண்களிடத்தில் அவங்க இந்த புகாரை வச்சிருக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சுபுஹ் நேர தொழுகையை முடித்துவிட்டு பெண்கள் எல்லாம் வெளியே செல்வார்கள். இருட்டின் காரணமாக, சுபுஹ் வந்து லேஸ் இருட்டிலே தொழுகை முடிச்சிருவோம்ல, அந்த இருட்டின் காரணமாக வந்து சென்ற பெண்கள் யார் என்று எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இந்த சஹாபாக்கள் வராம இந்த பேச்சு வருமா? பெண்மணிகள் எல்லாம் பள்ளிவாசலுக்கு வராமல் இந்த பேச்சுக்கள் எல்லாம் ஹதீஸ்ல இடம்பெறுமா? ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது அசுத்தமான பாதைகளில் நடந்து வருகிறேன், என்னுடைய ஆடையின் கீழ்ப்பகுதி அசுத்தமாகி விடுகிறது, நான் எனது ஆடையை சுத்தப்படுத்த வேண்டுமா? தொழ போற நேரத்தில் அது கழுவி பிடித்தான் தொழணுமா? எனக்கு வேற வழி இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீ அசுத்தமான பாதையை கடந்து சுத்தமான மணலின் மீது நடக்கிறாயா? ஆமா, கொஞ்ச தூரம் அசுத்தம் இருக்கும், அதுக்கு பிறகு சுத்தமான மணல் இருக்கும், அதை கடந்துதான் நான் பள்ளிவாசலுக்கு வர்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதற்கு இது சரியாகிவிட்டது. அசுத்தமான மணல்ல கொஞ்சம் நடந்த, சுத்தமான மணல்ல கொஞ்சம் நடந்த, அந்த அசுத்தத்தை இந்த சுத்தம் சரி செய்து விட்டது, நீ தாராளமா நீ அதை சுத்தப்படுத்தாமலே உள்ளுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை நடத்தாமல் இதுவெல்லாம் சாத்தியமாகுமா? அது மட்டும் இல்ல, முதலில் பெண்கள் இருந்து செல்லட்டும், அதற்கு பிறகு ஆண்கள் இருந்து செல்லட்டும், அதற்கு வசதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு சற்று நேரம் அமர்ந்திருப்பார்கள். முதல்ல பொம்பளைங்க போட்டு உட்கார்ந்திருப்பாங்க. இதுவெல்லாம் நபிகள் நாயகத்துடைய காலத்தில் பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்து தொழுகை செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இப்படி நிறைய ஆதாரங்களை ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், லா தம்னவு இமா அல்லாஹி அனில் மசாஜித், அல்லாஹ்வுடைய பெண் அடியார்களை பள்ளிவாசல்களுக்கு வருவதை விட்டு நீங்கள் தடை செய்யாதீர்கள். இந்த அளவுக்கு கடுமையான எச்சரிக்கை கூட விடுத்திருக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் பள்ளிவாசல் வந்து தொழுகை நடத்தலாம், ஆனால் என்ன, பெண்கள் மீது கடமை இல்லை. அவங்க வீட்டில் தொழுகிறது சிறந்தது, பள்ளிவாசலுக்கு வந்து தொழுதால் அதை தடுக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை, அப்படி தடுக்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் பதில் சொல்லி இருக்கிறான். இன்றைக்கு சில பள்ளிவாசல்களில் மார்க்கத்தை அறியாத சில பேர் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய எத்தனையோ பள்ளிவாசல்கள்ல பெண்களுக்கும் வசதி செய்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சில பள்ளிவாசல்கள் பெண்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை, இடமே ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு, உது செய்யறதுக்கு தனியா வசதி செஞ்சு கொடுக்க முடியல, கழிவறை வசதி இல்ல, அப்படிப்பட்ட பள்ளிவாசல்களில் பெண்களுக்கு அனுமதி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிவாசல்கள்ல பெண்கள் இன்றைக்கும் வந்து தொழுகை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். சிலவை தன்னுடைய அறியாமையின் காரணமாக பள்ளிவாசலுக்கு பொம்பளை வந்தா பிரச்சனை ஆயிரும், தப்பான தொடர்புகள் ஏற்பட்டு விடும், தொலைவரக்கூடியவர்கள் எல்லாம் கெட்டு போவார்கள் என்று சொல்லி இவர்களால் கற்பனை செய்து கொண்டு சில இடங்களில் பெண்கள் பள்ளிக்கு வருவதை தடுக்கிறார்கள்.
உண்மையில பெண்கள் பள்ளிக்கு வருகிற காரணத்தினால் குழப்பங்கள் ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இது தெரியாதா? கேட்டா அந்த காலத்துல ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்க, இப்ப அப்படியா இருக்கிறாங்க, கெட்டு போயிட்டாங்கல்ல. இந்த காலத்துல இப்படிப்பட்ட பெண்கள் வருவார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? உங்களுக்கு வேணாலும் தெரியாம இருக்கலாம். அந்த காலமும் இந்த காலமும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தெரியாம இருக்குமா? அல்லாஹ் இந்த பெண்களை படைச்சவன், இந்த ஆண்களை படைச்சவன், கியாமத் நாள் வரைக்கும் எப்படி பெண்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே. அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம் அதற்கு தகுந்தார் மாதிரி தானே இருக்க வேண்டும். அப்ப இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அல்லாஹ்வுக்கு அந்த காலத்தில் உள்ளது தெரியும், இந்த காலத்தில் உள்ளது தெரியல, அதனால அல்லாஹ் இப்ப இருந்திருந்தாம்னா, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப இருந்து உலகத்துல செய்திகளை சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் தடுத்திருப்பார்கள் என்று இவர்களாக கற்பனையில பெண்கள் வருவதை தடுக்கிறார்கள். உண்மையில அது மார்க்கத்தில் ஒரு பெருங்குற்றம். பெண்கள் வருவதற்கு அனுமதி இருக்கிறது. யாரேனும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் இங்கே வந்திருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்த இந்த காரியத்திலிருந்து விலகி பெண்களுக்கு பள்ளியில் வருவதற்கு அனுமதி வழங்குங்கள். இன்னும் சொன்னால் பல்வேறு ஊர்களில் பெண்களுக்கு பள்ளிவாசல்களில் இடமளிக்காத காரணத்தினால் பெண்கள் எல்லாம் மார்க்கத்திற்கு முரணாக இணை கற்பிக்கக்கூடிய தர்கா வழிபாடுகளில் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். வழிபாடு செய்வதற்கு ஆணுக்கும் பள்ளி இருக்கிறது, பெண்ணுக்கும் பள்ளி இருந்தால் அவங்க பள்ளிவாசல வந்து தொழுது போயிடுவாங்க. பெண்களுக்கு பள்ளிவாசல் இழுத்து மூடப்பட்ட காரணத்தினால் நமக்கு பள்ளிவாசல் இல்ல, நமக்கு தர்கா இருக்குதுன்ட்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவத்தில் போய் மூழ்கி கிடக்கிறாங்க. அந்த பாவத்தில் ஒரு பங்கு பள்ளிக்கு வரக்கூடாது என்று தடுக்கக்கூடிய நிர்வாகிகளை வந்து சேரும் என்பதை உணர்ந்து கொண்டு இது போன்ற தீமைகளிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். மார்க்கத்தில் தாராளமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெண்கள் பள்ளிக்கு வருவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறார். நிறைய பள்ளிவாசல்களில் இமாம்கள் சம்பளம் இவ்வளவு தேவை என்று பேசிக்கொண்டு சம்பளம் இவ்வளவுதான் வேணும் அப்படிங்கிற முறையில பேசிக்கிட்டு சம்பளம் மிஸ் பண்ணி தொழுக வைக்கிறாங்க. அந்த சம்பளத்தை வாங்கி கொண்டு தொழுக வைக்கும் தொழுகையில் அவர்கள் வாங்கும் சம்பளத்தில் அவர்கள் தொழுகையும் சேர்ந்ததா என்பதற்கு ஆறாவது விளக்கம் தேவை. அப்படி இறைவன் அங்கீகரிக்கின்றார். அவர்கள் பணம் வாங்கி கொண்டு தொழுக வைப்பதை இறைவன் அங்கீகரிக்கின்றார். என்ன கேட்கிறாங்க? அதாவது பள்ளிவாசல்களில் இமாம்கள் தொழுகை நடத்துவதற்காக வேண்டி சம்பளம் வாங்கி கொண்டு அந்த வேலையை செய்கிறார்களே, இது அவர்களுடைய தொழுகை சம்பளத்துக்குன்னு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்குமா? இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. வெறுமனே தொழுகை என்ற வழிபாட்டை செய்வதற்கு மாத்திரம் ஒருவர் சம்பளம் பெற்றால் அல்லது ஒருவருக்கு சம்பளம் கொடுக்கப்பட்டால் அது கண்டிப்பாக ஒரு பெரும் குற்றமாகத்தான் கருதப்பட வேண்டும். ஏனென்றால் தொழுகை என்பது ஒரு வழிபாடு. அந்த வழிபாட்டை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துலதான் கூலி எதிர்பார்க்கணுமே ஒழிய அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்துல கூலி எதிர்பார்க்க கூடாது. ஒரு இபாதத்தை செஞ்சுவிட்டு உலகத்திலேயே அதற்கான கூலியை வாங்கிவிட்டால் மறுமையில அதற்கு எந்த கூலியும் கிடைக்காது. மறுமைக்காக வேண்டி இவர்கள் தொழுதால் அல்லாஹ்விடத்தில் இதற்கான கூலியை பிரதிபலனை எதிர்பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் அதற்கான பிரதிபலனை எதிர்பார்த்து செயல்பட்டால் மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் அதனால் எந்த நன்மையும் கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி. இரண்டாவது, இந்த பள்ளிவாசலில் பணிபுரியக்கூடியவர்கள் அதையும் தாண்டி தொழுகை நடத்துதல் என்பதை தாண்டி வேறு சில பணிகளை மேற்கொண்டார். மாணவர்களுக்கு கற்றுத் தருவது அல்லது மார்க்க சொற்பொழிவுகள் நடத்துவது, வேறு நிர்வாக பொறுப்புகளை கையில் எடுப்பது, பள்ளிவாசலுடைய கணக்கு வழக்குகளை பராமரிப்பது, அது பள்ளிவாசலுக்கு சந்தா தருகிறவர்களுடைய அதை வசூலித்து பள்ளி நிர்வாகத்தை மேற்கொள்வது, இப்படி வேறு பணிகளையும் சேர்த்து பார்த்து அதற்காக அவர்கள் பணம் பெற்றால் அதை மார்க்கத்தில் குற்றம் என்று கருத முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தாராளமா அவங்க தொழுகைக்குன்னு வாங்கல, வேறு சில நிர்வாகத்திற்கு என்று வாங்குகிறார்கள். அதுக்கு மார்க்கத்தில் எந்த குற்றமும் கிடையாது. அதே போன்று முழுக்க முழுக்க வழிபாட்டிற்காக வேண்டிய இறை அல்லாஹ்வுடைய பாதையில எப்ப தொழுகை வைக்கிறது மட்டுமில்ல, அவருடைய எல்லா நேரமும் இந்த பணியை தவிர வேற எந்த பணியும் அவர் செய்யல. காலையில் சுப தொழுது முடிச்சுட்டு ஒரு 10 மணி ஆகுது, மார்க்க சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு பணி செய்யறார். 12 மணிக்கு அதே மாதிரி செய்யறார், 2 மணிக்கு அதே மாதிரி செய்யறார். நாள் முழுவதுமே அவர் பெரும்பாலும் இது மாதிரி மார்க்க சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு தம்மை ஈடுபடுத்திக் கொண்டார். அவரால் வேறு பொருள் ஈட்டுவதற்கு வேற எந்த வாய்ப்பும் அவருக்கு கிடைக்காது. கடை வச்சு சம்பாதிக்க முடியாது. கடையை வச்சார்னா இந்த மார்க்க பணிகள் கெட்டுவிடும், மார்க்க பணியில கவனம் செலுத்த முடியாது. இப்படி முழுக்க முழுக்க மார்க்க பணியில கவனம் செலுத்தி
வேறு எந்த பணியும் செய்ய முடியாத அளவிற்கு அவருடைய சூழ்நிலை அமைந்திருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு தாராளமாக நாம் சம்பளம் கொடுக்கலாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லில் ஃபுகராஇல் லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹி லா யஸ்ததீஊன தர்பன் ஃபில் அர்லி யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தாஃபுஃபி. லில் ஃபுகராஇல் லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தம்மை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொண்டவர்களுக்கு, கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் உங்களின் பொருளாதாரத்தை செலவிடுங்கள். முழு நேரம் அப்படித்தான் இருக்கணும். வெறும் தொழுகையை மட்டும் வச்சுட்டு வீட்டுல போய் படுத்து தூங்கினா அது முழு நேர வழிபாடு இல்லை. அப்படி பார்த்தா நீங்க கூட தொழுகைக்கு பள்ளிக்கு வருவீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீங்க பின்னாடி நின்று தொழுவீங்க, அவர் முன்னாடி நின்று தொலை வைக்கிறார். இதுக்காக நீ மாற்றம் வாங்க கூடாது. முழு நேரமும் அல்லாஹ்வுடைய பணிக்காக தம்மை ஒருவர் அர்ப்பணித்துக் கொண்டு, அதுவும் அவர் தேவையுடையவராகவும் பொருளாதார தேவையுடையவராகவும் இருந்தால் அவருக்கு தாராளமாக உங்களின் பொருளாதாரத்தை செலவிடுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தர்றான். அந்த அடிப்படையில் அவர்களின் தேவையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாம் செலவிட்டால் அதை அவர் சம்பளமாக பெற்றுக் கொண்டால் மார்க்கத்தில் அது குற்றமாக கருதப்படாது. இப்ப மீண்டும் வந்து முன்னால் தலாக்கப்பட்ட பெண்ணோடு எந்த ஒரு திருமணத்தையும் புதுப்பிக்காம எந்த ஒரு சாட்சியும் வைக்காம அந்த மனைவியோட குடும்பம் நடத்துறாங்க. இதுக்கு இஸ்லாம் என்ன தீர்வு சொல்லுது? அதாவது ஒரு கணவன் மனைவி விவாகரத்து ஆகிவிட்டது. அதுக்கு பிறகு அந்த கணவன் வேறொரு திருமணம் செய்து கொண்டார். வேறொரு திருமணம் செஞ்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கும் போது திரும்ப மீண்டும் அந்த பழைய மனைவியோடு, ஏற்கனவே முதல் மனைவியோடு தொடர்பு ஏற்பட்டு இப்போ மீண்டும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இது மார்க்கத்தில் சரியா? இது சம்பந்தமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமுதாயத்தில் விவாகரத்து என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தவறாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தலாக்குன்னு சொல்றோம்ல, தலாக்கு என்பது ஒரு தடவை சும்மா தலாக்குன்னு சொன்ன உடனே அல்லது ஒரே நேரத்தில் தலாக் தலாக் தலாக்குன்னு 3 தடவை சொன்ன உடனே முத்தலாக் என்று ஒரே அடியாக பிரிந்து சொல்லக்கூடிய விவாகரத்து ஏற்பட்டு விடாது. ஒரே நேரத்தில் நீங்க 1000 தடவை தலாக்கு சொன்னாலும் நீங்க ஒரு தலாக்கு சொன்னதாகத்தான் மார்க்கத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு தலாக்குக்கு 3 மாச அவகாசம் இருக்கு. 3 மாச அவகாசத்திற்குள் நீங்கள் மீட்டிக் கொள்வதாக இருந்தால் எந்த ஒரு காரண காரியமும் இல்லாமல் போய் மனைவியை கூட்டிட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கால் 3 மாசத்தை கடந்து விட்டால் அதற்கு பிறகு நீங்கள் அந்த பெண்ணை மீண்டும் திருமணத்தை புதுப்பித்துக் கொண்டு ஒரு சாட்சியை வச்சு மகர் கொடுத்து 4 பேர் முன்னிலையில மீண்டும் ஒரு திருமணம் செஞ்சு அந்த பெண்ணை மீட்டிக் கொள்ளலாம். இது சாதாரணமா விவாகரத்தில் செய்யக்கூடிய ஒரு தவறு. உண்மையில முழுமையான விவாகரத்து ஆயிடுச்சு வச்சுக்குவோம், உரிய கால இடைவெளி கொடுக்கப்பட்டு 2 பேருக்கு மத்தியில முறையாக விவாகரத்து நடந்ததற்கு பிறகு இவரும் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சென்றதற்கு பிறகு முதல் மனைவியோடு திருமணம் செய்யாமல் வேறு முறையாக அந்த திருமணத்தை புதுப்பிக்காமல் மீண்டும் சேர்ந்து வாழ்ந்தால் மார்க்கத்தின் பார்வையில் அது விபச்சார குற்றமாகத்தான் கருதப்படும். ஏற்கனவே மனைவி, இப்பொழுது மனைவி இல்லை. அதனால இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை மார்க்கத்தில் விபச்சார குற்றமாக கருதப்பட்டு ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் இந்த 2 பேருக்குமே மரண தண்டனை வழங்கப்படும். 2 பேருடைய அந்த பெண்ணுக்கும் சரி இந்த கணவனுக்கும் சரி 2 பேருக்குமே இஸ்லாமிய கவர்மெண்டாக இருந்தால் அது மரண தண்டனை கொடுக்கிற அளவிற்கு ஒரு பாரதூரமான குற்றமாக கருதப்படும். இஸ்லாத்திலே இது செய்யக்கூடாத ஒரு பெரும் பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளும். என்ன கேட்கிறாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களில் மௌலூது படிக்கிறார்கள், இது கூடுமா? சுபான மௌலூது, மொஹிதீன் மௌலூது, சாவுலமீது மௌலூதுன்னு ஓதுறாங்களே, சரியா? அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அன்னல் மசாஜித லில்லாஹ், பள்ளிவாசல்கள் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. பலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, நீங்கள் அல்லாஹ்வோடு வேறு யாரையும் அழைக்காதீர்கள். அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பது அல்லாஹ் மாத்திரமே அழைக்கப்பட வேண்டிய ஒரு இடம். அதுல வேற யாரையும் கூப்பிடக்கூடாது, வேற யாரிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. வேறு யாரும் அல்லாஹ்வுடைய இடத்திலே வைத்து அந்த இடத்திலே பாடல்களோ வார்த்தைகளோ கவிதைகளோ அல்லாஹ்வுடைய வீட்டில் வச்சுட்டு வெளியும் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய வீட்டில் அறவே செய்யக்கூடாது. எனக்கு பிடிக்காத ஒரு செய்தியை என்ன ஒருத்தன் திட்டுறான், என் வீட்டுக்குள்ளே திட்ட ஒத்துக்கோனா,
வெளியில மேடையை போட்டு திட்டக்கூடாது. திட்டினா எனக்கு கோவம் வரும். என் வீட்டுக்குள்ள வந்து திட்டினா எனக்கு எவ்வளவு கோவம் வரும். அது மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்கு இந்த மௌலூத் பாடல்கள் அனைத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செய்திகள் தான் பாடல்களாக இருக்கிறது. அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய பண்புகள் இந்த அவுலியாக்களிடத்தில் இருப்பதாக, ரசூலுல்லாஹ்விடத்தில் இருப்பதாக, அல்லாஹ் எதையெல்லாம் தனக்கு மட்டுமே உரியது என்று சொல்கிறானோ அது இந்த ரசூலுல்லாஹ்விட்ட இருக்கிறதாக அந்த மௌலூத் சொல்லு. மௌலூத் பாடல் வரிகளை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கஃபாருல் ஹதாயா வல்துனூபில் மூபிகாத், நீர்தான் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவர், அழித்து விடக்கூடிய எல்லா பாவங்களையும் நீரே மன்னிப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஒமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் வேறு எவன் இருக்கிறான்? நான் தான் மன்னிப்பேன், என்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். மௌலூத் என்ன சொல்லுது? இல்ல இல்ல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இந்த பெரியவர் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுக்கே எதிரான ஒரு செய்திகளை இந்த மௌலூத் பாடல்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பாடல்களை அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் படித்தால் அல்லாஹ் கடுமையான கோபத்தையும் சாபத்தையும் சம்பந்தப்பட்ட மனிதர்கள் மீது இறக்கி அருள்வான். எனவே இப்படிப்பட்ட பாடல்கள் கண்டிப்பாக பள்ளிவாசல்கள் மாத்திரமல்ல எந்த வீடுகளிலும் கூட படிக்கப்படக்கூடாது. அவ்வளவு மோசமான கருத்துக்கள். ஏதோ நாம நன்மை நினைச்சுக்கிட்டு மௌலூத் ஓதுறதுனால நம்ம வீட்டுல பரக்கத்து ஏற்படும் நினைச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். உண்மையில அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இஸ்லாத்தையே ஆட்டம் காண செய்யக்கூடிய கருத்துக்கள். இஸ்லாத்தினுடைய நீங்க முஸ்லீம்னு சொல்லிக்கிறீங்க, அல்லாஹ் ஒருத்தனா வணக்கத்திற்குரியவன், அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும்னு ஒருவரும் சொல்லிக்கிட்டு மௌலூத படிச்சா அல்லாஹ் அல்லாதவர்களிடம் கேட்கக்கூடிய பாடல் வரிகள் எல்லாம் மௌலூதுல இருக்கிறது. அதையெல்லாம் விளங்கி கொண்டு அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும். ஏன்னு கேட்டா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுகிற பாவத்தை ஒரு காலம் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பி அல்லாஹ் செய்யற வேலையை வேற யாராவது செய்வாங்கன்ற மாதிரி யாரேனும் சொன்னால் அந்த பாவத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன், நிரந்தரமா நரகத்துல கொண்டு போய் தான் போடுவேன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவு மோசமான வரிகள் தான் இந்த மௌலூதில் இருக்கக்கூடிய வரிகள். அது எங்கும் படிக்கப்படக்கூடாது. படிக்கிற சபைகளில் நாம் அமர்ந்திருக்கவும் கூடாது. படிக்கிற மக்களுக்கு இதனை எடுத்து சொல்லி அந்த தவறிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு நம்மளான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது தர்காவுக்கு செல்லக்கூடிய பழக்கம் என்பது, தர்கா தமிழகத்தினுடைய எல்லா கிராமங்களையும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய முசீபத்து தர்கா. அவுலியாக்களிடத்துல போய் பரக்கத்தை வாங்கிட்டு வர்றோன்ற பேர்ல அங்க போறாங்க. ஆனா உண்மையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்காவை பத்தி என்ன சொன்னாங்கன்னா, லா ததா அலல் அர்லி கப்ரம் முஷ்ரிஃபன் இல்லா சபைத்தஹு. தன்னுடைய மருமகன் அலியை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தரைமட்டத்திற்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கிற எந்த கபரையும் இடிச்சு தரைமட்டமாக்காம வராது. கபரு என்று சொன்னாலே அங்க எந்த கட்டடமும் கட்டப்படக்கூடாது, அங்க எந்த வழிபாடும் செய்யக்கூடாது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஜாலு கபரி ஈதா. ரசூலுல்லாஹ் மரணம் அடைவதற்கு ஒரு 5-6 நாள் இருக்கும். அப்ப மக்கள்கிட்ட சொல்றாங்க, மக்களே என்னுடைய அடக்க ஸ்தலத்தை விழா கொண்டாடுற இடமாக நீங்க ஆக்கிறாது. இப்ப நாம தர்காக்கள்ல யார் யாருக்கெல்லாமோ விழா எடுக்கிறோம், கந்தூரி கொண்டாடுறோம், கொடிமரம் ஏத்துறோம். உண்மையிலேயே கந்தூரி கொண்டாடி புகழ் பேசி கொடிமரம் ஏத்துறதுக்கு அதிகமான தகுதி படைத்த ஒருத்தர் இருக்கிறார்னா அல்லாஹ்வுடைய தூதர் தான் அந்த தகுதி இருக்கும். அவங்கள விட உயர்வான ஒரு மனிதராக ஒரு முஸ்லீம் யாரையும் கருத மாட்டார். எல்லா முஸ்லீமுமே ரசூலுல்லாஹை தான் பெருசா நினைப்போம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட அவங்களுடைய கபிரிஸ்தான்ல கூட வழிபாடு செய்யக்கூடாது, விழா கொண்டாடக்கூடாது, கந்திரி எடுக்கக்கூடாது, கொடிமரம் தூக்கக்கூடாது, விளக்கேற்றி வைக்கக்கூடாது, தொட்டு கும்பிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தனக்குத்தானே தடை வச்சுட்டு போயிருக்கிறாங்க என்று சொன்னால் மற்றவங்களுக்கெல்லாம் அதை நாம நினைச்சு பார்க்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கே செய்யக்கூடாது ஒன்று மற்ற மனிதர்களுக்கு எப்படி அது செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும்? அங்க போய் நடக்கக்கூடிய காட்சிகள் என்ன? அங்க அடங்கி இருக்கக்கூடிய அவுலியாக்கள்கிட்ட போய் கையேந்தி துவா செய்யறாங்க. அவுலியாக்களே எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், எங்களுக்கு கஷ்டத்தை நீக்குங்க, குழந்தை இல்லை எங்களுக்கு குழந்தை பாக்கியம் தாங்க, என் மகனுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன், பாஸ்போர்ட் வந்து சேரல, அதுக்கு வேலையை செஞ்சு கொடுங்க, விசாவுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன், வேலை முடியல சீக்கிரம் பண்ணி கொடுங்க என்று சொல்லி தங்களுடைய தேவைகளை எல்லாம் தர்கால போய் பிரார்த்தனையா முன் வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அத்ஆவு ஹுவல் இபாதா,
பிரார்த்தனை இருக்கிறது, அதுதான் மிகச்சிறந்த வழிபாடு. வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் துவா செய்ததுதான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, இன்னொரு பக்கத்துல போய் இன்னொரு ஆள்கிட்ட போய் கையேந்தி துவா செஞ்சு வணக்க வழிபாடு செஞ்சா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப அடிப்படையே ஆட்டம் காணக்கூடிய அளவிற்கு ஒரு மாபாதக செயல் தர்காக்கள் என்பது. அங்க அடங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு காது கேட்குமா? நாம போய் அல்லாஹ் கேட்கிறா, இறந்தவர்களை நீர் செவியேற்க செய்ய முடியாது, அடக்கம் பண்ணியாச்சுன்னா ஒன்னும் காது விளங்காது. அவங்கள்ட்ட போய் நீங்க கையேந்திரீங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க பிரார்த்தனை செய்யுங்கிறீங்க. அவங்க எப்படி தருவாங்க? அல்லாஹ் குழந்தையை கேட்கிறீங்க, குழந்தை யார் தருவா? யாரு எதுக்கு இன்சார்ஜோ அவர்கிட்ட போய் அந்த கோரிக்கை வைக்கணும். குழந்தையுடைய இன்சார்ஜ் யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், யஹபுலி மையஷாஉ இனாசன் வ யஹபுலி மையஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரானன் வ இனாசன் வ யஜஅலு மையஷாஉ அகீமா. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை தருகிறான், தான் நாடியவர்களுக்கு பெண் மக்களை தருகிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து தருகிறான், தான் நாடியவர்களை மலடர்களாக விட்டு விடுகிறான். இந்த குழந்தை கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் அல்லாஹ்வுடைய கையில தான் இருக்குது. அல்லாஹ் சொல்றான். நாம என்ன பண்றோம்? அவுலியாக்களோட தர்கால போய் நின்னுக்கிட்டு நீங்க தான் பிள்ளையை தரணும். அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு பவர், ஒரு அதிகாரம் அல்லாஹ்வுடைய அடியார்களிடத்திலே இருப்பதாக கருதினால் அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராது? அல்லாஹ் செய்யற வேலையை அடுத்த ஆளால செய்ய முடியுமா? நம்ம இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வச்சா நாம ஒத்துப்போமா? ஒரு கல்லூரியினுடைய முதல்வர் அவருடைய இடத்துல போய் அந்த கல்லூரியில வேலை பார்க்கக்கூடிய ஒரு தோட்டியை கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. முதல்வர் ஒத்துக்குவாரா? எவ்வளவு கோபம் வரும். என் அளவுக்கு அந்த அளவுக்கு நீ பெரிய ஆளாகிட்டியா? என் சீட்ல உட்கார்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஒரு கல்லூரி முதல்வருடைய சீட்ல அங்க வேலை செய்யக்கூடிய தோட்டி உட்கார்ந்தால் முதல்வர் ஒத்துக்கொள்ள மாட்டார். ஒரு கணவனுடைய இடத்துல மனைவி வேறொருத்தரை கொண்டு போய் வச்சா அந்த கணவன் ஒத்துக்கொள்ள மாட்டான். என் மனைவி என் இடத்துல இன்னொருத்தர் கொண்டு போய் வச்சா நான் அங்கீகரிப்பனா? எவ்வளவுதான் என்னுடைய மனைவி எனக்கு உபகாரம் செய்திருந்தாலும் சரி, என்னை நல்ல முறைகளை பராமரித்து கவனித்திருந்தாலும் சரி, என் இடத்துல இன்னொருத்தரை வச்சா நான் ஒத்துக்குவேனா? சாதாரண மனிதர் நாமே நம்ம இடத்துல இன்னொருத்தரை வச்சா ஒத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னால், அகில உலகத்தையும் படைத்து ஆளுகிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இடத்துல அவனால் படைக்கப்பட்ட அற்ப படைப்புகளாகிய இந்த மனித குலத்தை கொண்டு போய் வச்சா அல்லாஹ் ஒத்துக்குவானா? அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நீ என்ன பாவத்தினாலும் செய்யி, ஆனா இந்த பாவத்தை செஞ்சு வச்சுக்க மன்னிப்பே கிடையாது. மற்ற பாவத்துக்காவது நான் விரும்பினா மன்னிச்சுக்குவேன். என் இடத்துல இன்னொருத்தரை கொண்டு வச்ச அதை நான் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டேன் என்கிறான். தர்காக்களில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய இடத்திலே அவருடைய அடியார்களை கொண்டு போய் வைக்கக்கூடிய மாபாதக செயல் அடங்கியிருக்கிறது. அதை சம்பந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லுகிற பொழுது அவர்கள் ஏற்க மறுத்தால் அதுக்காண்டி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது எல்லாரும் ஏத்துக்கலையே. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிபுடைய மரண தருவாயில தலைமாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு சொல்றாங்க, கலிமா சொல்லிருங்க, அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணுன்ற அந்த ஏகத்துவ கொள்கையை முழங்கி இஸ்லாத்துக்குள்ள வந்துருங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் தான் பெரிய தகப்பனார்ட்ட சொன்னாங்க. எடுபட்டுச்சா? அவர் கேட்டாரா? அவர் கேட்கல. ரசூலுல்லாஹ் ரொம்ப மனம் உடைஞ்சு போனாங்க. என்னடா இது, எவ்வளவு சொன்னவே கேட்கலையே. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல வசனம் இறக்கி வைக்கிறான், இன்னக லா தஹ்தீ மன் அஹ்பப்த. நபியே, நீர் விரும்புகிறவர்களுக்கெல்லாம் நாம் நேர்வழி காட்ட முடியாது. நாம யாரை விரும்புறோமோ, யாருக்கு நேர்வழி கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு தான் நேர்வழியை கொடுப்போம். நீங்க நினைக்கிற ஆளுக்கெல்லாம் நம்ம கொடுக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. நம்ம வேலை என்ன? ஃபஹல் அலர் ருசுலி இல்லல் பலாகுல் முபீன். தூதருடைய வேலை தெளிவாக எடுத்துச் சொல்வதை தவிர வேறில்லை. தெளிவா எடுத்து சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க, உங்களால் முடிந்த வரைக்கும் சொல்லுங்கள். அவர்கள் ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அதற்காக நாம் வருத்தப்பட தேவையில்லை. நாம் சொன்னதற்கான கூலியை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். அதை மட்டும் நாம எடுத்துக்க வேண்டியதான். இஸ்லாமியர்கள் வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்து வீடு கட்டலாமா? இஸ்லாமில் அப்படி ஒரு விதிமுறை உள்ளன. வாஸ்து என்பது இந்த பக்கம் வாசல் இந்த பக்கம் மேற்கே வாசல் இருக்கின்றது, கிழக்க வாசல் இருக்கிறேன், தெற்கால கிழக்கால கேள்வி போர் போடுறேன் சொல்றாங்க. அதாவது இன்றைக்கு வீடு கட்டுறதுல
பிரபலமான நடைமுறைகள் என்னன்னா, வாஸ்து சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில் வீடு கட்டுவது, வாசப்படியை கிழக்க வையி, ஜன்னலை மேற்க வையி, இங்க இருக்கிற இந்த டேபிளை தூக்கி அந்த பக்கம் போடு, அங்கிட்டு இருக்க டேபிளை இந்த பக்கம் தூக்கி போடு, ஃபேனை வலது பக்கம் மாட்டு, டியூப்லைட் இடது பக்கம் மாட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த கட்டட அமைப்புகளையும் அதுல இருக்கக்கூடிய பொருட்களையும் திசை மாற்றி வைப்பதனால் சில நன்மைகள் ஏற்படும் என்று சில பேர் சொல்லிக்கொண்டு பிரபல்யமாக இன்றைக்கு நடைமுறையில அதுதான் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மையில நல்ல சிந்திச்சு பாருங்க, இதற்கு மார்க்க அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. யதார்த்தமா சிந்தித்து பார்த்தாலே இது சரியான முட்டாள்தனம், மூடத்தனம் என்று விளங்கிக் கொள்ளலாம். எத்தனையோ பேர் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் நல்லா கட்டின வீட்டை இடிச்சு விட்டு ஓட்டாண்டிய ரோட்ல உட்கார்ந்தவன் இருக்கிறான். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல வீடு கட்டி குடும்பம் எடுத்துக்கிட்டு இருந்தவன்ட்ட வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் வாசலை மாத்து, போரத்துக்கு மாத்து, நைட்டத்துக்கு மாத்துன்னு சொல்லிவிட்டு அங்க இடி இங்க இடின்னு வீட்டை அலங்கோலப்படுத்தி கடைசியில வாஸ்து அடிப்படையில் மாத்தினதுக்கு பிறகு டோட்டலா ஒண்ணும் இல்லாம தெருவில் வந்து உட்கார்ந்து பிச்சைக்காரர்களாக மாறி போனவர்கள் எல்லாம் உண்டு. நடைமுறை அறிவோடு நாம் சிந்தித்து பார்த்தால் கூட ஒருவனுக்கு வெற்றி கிடைத்தாலும் சரி, தோல்வி கிடைத்தாலும் சரி, பொருளாதாரத்திலே செழிப்பு கிடைத்தாலும் சரி, பொருளாதாரத்திலே கீழ்நிலை அடைந்தாலும் சரி, அவனுடைய முயற்சியும் அவனுடைய செயல்பாடுகளையும் கொண்டு தீர்மானிக்க முடியுமே தவிர கிழக்கு புறமாக இருந்தது மேற்கு புறமாக இருந்தது என்பதை வைத்தெல்லாம் அது தீர்மானிக்கப்படாது. அப்படி யாரும் உலகத்தில் இதுவரைக்கும் இல்லாத இதுவரைக்கும் உலகத்தில் இருந்தார்களே, அவர்கள் எல்லாம் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் வெற்றி பெற்றார்களா? நம்ம சமுதாயத்தில் எத்தனையோ லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வீடுகள் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டதானா? இன்னும் சொல்ல போனா எத்தனையோ ஏழைகளுடைய வீடு வாஸ்து சொல்றாங்களே, அந்த அடிப்படையில ஏழைகளுடைய ஏழை குடிசைகள் ரொம்ப பொருத்தமா இருக்குது. அவன் டெவலப் ஆக காணோம். வாஸ்துக்கு எதிராக எத்தனையோ பெரிய பங்களாக்கள் இருக்கிறது, அவன் ஒன்னும் தாழ்ந்து விட காணோம். இன்னும் சொல்ல போனா இது மாதிரியான நம்பிக்கைகள் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கே எதிரான. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்கலிமை யஷாஉ யக்திர். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை தாராளமாக வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு அதை சுருக்கிக் கொள்கிறான். அவன் விரும்பினா கொடுப்பான், அவன் விரும்பினா தடுப்பானே ஒழிய ஊட்ட மாத்தினா கொடுப்பான், வீட்டை திருப்பினா கொடுக்க மாட்டான், அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு கிடையாது. அப்படி நம்பினால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையிலேயே நாம் தவறான நம்பிக்கை கொண்டிருப்பதாக பொருள்படும். அதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை ஒரு முஸ்லிமுக்கு மாத்திரமில்ல, அறிவுடைய எந்த மனிதனுக்கும் ஏற்புடையதல்ல. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மன்னடி, சென்னை 1. செல் 9500168989. இந்த மாதிரி செய்யறாங்க. இது சரியில்லை. அதுக்கு என்ன செய்யலாம்? அதாவது வெளியில கூட்டிட்டு வந்து மத குருவாக ஆளுநரை கூட்டிட்டு வந்து அந்த பாதையாளர் யாரும் ஓடி அவங்க சாப்பாடு செய்யறாங்க. இந்த மாதிரி இஸ்லாத்தை சரியில்லை அனுமதிக்கிறார். ஏழாவது எந்த முறைய நன்மைகள் செய்யறதுக்கு சரியாக நமக்கு இறந்தவர்களுடைய விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய மார்க்கத்திற்கு முரணான சடங்குகள் அதிகமாக நடைபெறக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தா, ஒன்னு திருமண வீடு, 2வது மௌத்து வீடு. இந்த 2 இடத்துலையும் இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாத்தில் இல்லாதான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாத சடங்கு சம்பிரதாயங்கள். அதுல குறிப்பாக இறந்தவர்களுக்கு நன்மை செய்கிறோம் என்ற பெயரில் 7ஆம் நாள் ஃபாத்திஹா, 3ஆம் நாள் ஜியாரத்து, 40ஆம் நாள் ஃபாத்திஹா, ஹத்த ஃபாத்திஹா, வருஷ ஃபாத்திஹா என்ற பெயரில் எல்லாம் நடைமுறையிலே பல்வேறு ஃபாத்திஹாக்கள் ஓதப்படுகிறது. உண்மையில இதுவெல்லாம் இஸ்லாத்திலே
அவர்களுக்கு நன்மை தரக்கூடிய காரியமாக இருந்தால் இறந்தவர்களுக்கு இதுவெல்லாம் சென்று அடையும், இதனுடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்று இருந்தால் அதனை முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் செய்திருப்பார்கள். ஏன்னா நன்மை செய்யறதுல நம்மளை விட முன்னாடி ரசூலா நிற்பாங்க. அவங்க சொல்லி தராத எந்த நன்மையும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களின் மார்க்கத்தை இன்றோடு நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருளை பூரணமாக்கி விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தினை உங்களின் மார்க்க நெறியாக நான் ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்திலேயே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கலாம். இப்ப ரசூலுல்லாஹ் வாழும் போதே மார்க்கத்தினுடைய எல்லா சட்ட திட்டங்களும் சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இருக்கிற பொழுது என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம், என்ன செய்தார்களோ அதுதான் நன்மை. அவர்கள் சொல்லித்தராத எந்த நன்மையும் உலகத்தில் இல்லை, அவர்கள் தடுத்து செல்லாத எந்த தீமையும் உலகத்தில் இல்லை. எல்லா தீமைகளையும் தடுத்து விட்டார்கள், எல்லா நன்மைகளையும் சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நன்மையை சொல்லி தந்தார்களா? இறந்தவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, முதியோர்களுக்கு, முன்னோர்களுக்கு நாம 10 ஃபாத்தியா ஓதலாம், அப்படி ஓதி காட்டினார்களா அல்லாஹ்வுடைய தூதர்? உண்மையிலே அது நன்மையாக இருந்திருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலேயே எத்தனையோ பேர் மூத்தா போனாங்களே, அவங்களுக்கு ஓதி இருப்பாங்களே. ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்த அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிற பொழுதே மரணத்தை தழுவினார்கள். நபிகள் நாயகத்தினுடைய மகன் இப்ராஹிம் இறந்து போனார். நபிகள் நாயகத்தினுடைய பெரியத்தா ஹம்சா கொல்லப்பட்டார். நபிகள் நாயகத்தினுடைய நண்பர் சஅது கொல்லப்பட்டார். இன்னும் எத்தனையோ நபி தோழர்கள் நபியர்கள் வாழுகிற காலத்திலே மரணித்தார்கள். நபிகள் நாயகத்தினுடைய மகள் ருக்கையா இறந்தார்கள். இப்படி பல்வேறு மனிதர்கள் நபி அவர்கள் உயிரோடு உள்ள காலத்திலே மரணத்தை தழுவினார்களே, அவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் 3ஆம் நாள் ஓதினார்களா? 7ஆம் நாள் ஃபாத்தியா ஓதினார்களா? ஹத்த ஃபாத்தியா ஓதினார்களா? வருஷ ஃபாத்தியா ஓதினார்களா? அதுல வருஷத்துக்கு ஒரு முறை ஃபாத்தியா ஓதி நன்மை அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான், வல்லைஸலில் இன்சானி இல்லா மாசா, மனிதன் அவன் எதை தனக்கு தேடிக்கொண்டானோ முயற்சித்தானோ அதை தவிர அவனுக்கு வேற எதுவும் இல்லை. நீங்க குர்ஆன் ஓதுனா உங்களுக்கு நன்மை, அஜரத்து குர்ஆன் ஓதுனா அவருக்கு நன்மை, உங்க வாப்பா குர்ஆன் ஓதுனா அவருக்கு நன்மை. யார் ஓதுகிறாரோ அவருக்கு தான் அந்த நன்மை சேருமே தவிர ஒருத்தர் குர்ஆனை ஓதிவிட்டு இன்னொருத்தருக்கு கொரியர் சர்வீஸ் அனுப்புற வேலையெல்லாம் இஸ்லாத்துல பண்ண முடியாது. அப்படி இருந்தால் உலகத்தில் எத்தனையோ அயோக்கியத்தனத்தை பண்ணிவிட்டு அடுத்த ஆளை விட்டு குர்ஆனை ஓதுன்னு சொல்லிட்டு நன்மை வாங்கிட்டு போயிடலாம். அது அல்லாஹ்வுடைய மரபிலே, அல்லாஹ்வுடைய செட்டப்பிலே ஒருவர் செய்த நன்மையை இன்னொருவருக்கு அனுப்பி வைக்க முடியாது, ஒரு சில காரியத்தை தவிர. அது மட்டுமில்லை, இறந்து விட்ட உங்களின் பெற்றோர்களுக்காக நீங்கள் நன்மையை செய்வதற்காக, துவா செய்வதற்காக வேண்டி ஆலிம்களை அழைத்து வருகிறீர்கள். ஏன் நீங்க துவா செய்ய மாட்டீங்களா? உங்களை வளர்த்தவங்க, கஷ்டப்பட்டு ஆளாக்கினவங்க, உங்களை படிக்க வச்சவங்க, உங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி தந்தவங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிச்சவங்க, உங்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு துவா செய்வதற்கு கூலிக்கு ஆள் பிடிச்சிட்டு வந்துதான் செய்வீங்களா? நீங்களா சுயமா செய்ய மாட்டீங்களா? ஒவ்வொரு நேரம் தொழுகையில செய்ய மாட்டீங்களா? உண்மையில உங்களுடைய பெற்றோர் மீது உங்களுக்கு பாசம் இருந்தால், உங்களுடைய தந்தைக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு வக்தும் தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ்விட்ட கையேந்தணும், யா அல்லாஹ் என்னுடைய தகப்பனாருடைய மறுமை வாழ்க்கையை வெற்றியாக்கி வை, சுவனத்தை அவங்களுக்கு பரிசாக கொடு, நரகத்திலிருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்றத ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் துவா செய்ய. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மரணத்திற்கு பிறகு 3 வழிகளில் ஒரு மனிதனுக்கு நன்மை சென்று சேர்கிறது. அதுல ஒரு வழி வலதுன் சாலிஹன் எதுவுலகு, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல குழந்தையினுடைய துவா. நீங்க துவா செஞ்சீங்கன்னா அது அல்லாஹ் ஏத்துக்குவான். பிள்ளைகளுடைய துவா பெற்றோர் இறந்து விட்டாலும் அவர்களுக்கு சென்று சேரும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையை விட்டுவிட்டு நீங்கள் துவா செய்யாமல் யாரோ ஒருவரை காசுக்கு கூட்டிட்டு வந்து துவா செஞ்சா அவர் என்ன செய்வாரு? அவர் உண்மையில உளப்பூர்வமா துவா செய்வாரா? துவா என்பது உள்ளத்திலிருந்து வரணும், அப்பதான் அதை அல்லாஹ் அங்கீகரிப்பான். நாக்கிலிருந்து வர்றதுக்கு பேரு துவா இல்ல, அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான். ஆனா ஆலிம்கள் வந்து செய்யக்கூடிய துவா எப்படி இருக்கும்? உங்க பாக்கெட் மணியை பொறுத்துதான் அதனுடைய துவாவுடைய வெயிட் இருக்கும். 50 ரூபா தர்றவரா அதுக்கு தகுந்த மாதிரி, 500 ரூபா தர்றவரா அதுக்கு தகுந்த மாதிரி, 5 ரூபா தர்றவரா அதுக்கு தகுந்த மாதிரி. அவர்கள் உண்மையிலே மனப்பூர்வமாக துவா செய்ய போவதில்லை. ஏன்? அவங்களுக்கு தேவையும் இல்லை.
உங்களுடைய பெற்றோருக்கும் தந்தைக்கும் நன்மை நடக்கணும்ன்றதுனால அதனால அவங்களுக்கு என்ன கிடைச்சது? அதனால நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த பிரார்த்தனை. கத்தம் பாத்தியாக்களின் வழியாக, ஜியார்த்தைகளின் வழியாக, யாசின் ஓதி அனுப்பி வைப்பதன் வழியாக எல்லாம் அவர்களுக்கு நன்மை செய்ய முடியாது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்களுடைய காசும் விரயமாகிறது, உங்களுடைய இறை நம்பிக்கையும் கெட்டு போகிறது, இஸ்லாத்துடைய அடிப்படையை விட்டு நீங்கள் வெளியேறிய குற்றத்திற்கு ஆளாகிறது. அதாவது ஒரு தாய் ஒரு தந்தை 10 குழந்தைகள் 3 குழந்தைகள் அல்லது 4 குழந்தைகள் அதிகமான சம்பாதித்து தன்னுடைய தந்தை பெயர்ல சொத்துக்களை வாங்கியிருக்காங்க. மிச்சம் 6 குழந்தைகள் எந்த சம்பாதனையும் இல்லாமல் திருமணம் முடிச்சுட்டாங்க. திருமணம் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க சம்பாதிச்சு அவங்களுடைய பெயர்கள சொத்துக்களை சேர்த்துக்கிறாங்க. இந்த 4 பேர் சம்பாதிச்சத தகப்பனார் பேர்ல சொத்து வாங்கியிருக்காங்க. தகப்பனார் உயிரோடு இருந்தாலோ அல்லது மரணித்து இருந்தாலோ இந்த சொத்துக்களை எப்படி நாங்கள் பகிர்ந்து கொள்வது? பாக பிரிவினை சம்பந்தமான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது குடும்பத்தில் 10 பிள்ளைங்க, முதல்ல ஒரு 4 பிள்ளைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை சம்பாத்தியத்தை பூரா தகப்பனார் கையில கொடுத்து தகப்பனார் பேர்ல சொத்து முடிக்கிறாங்க. மீதி இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் பின்னாடி சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சது எதையும் தகப்பனார் கொடுக்கல, அவங்களே சொந்தமா சொத்து சேர்த்துக்கிட்டாங்க. இப்ப இந்த நிலையில தகப்பனார் உயிரோடு இருந்தாலோ மரணித்தாலோ இந்த சொத்துக்களை எப்படி பிரிவினை பங்கு வைப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. மரணித்ததற்கு பிறகு உண்டான பங்கை பொறுத்த வரைக்கும், சொத்து பிரிவினையை பொறுத்த வரைக்கும் 4 பேர் 6 பேர் என்று வித்தியாசம் பார்க்க முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு 4 பேர் சம்பாதிச்சு உங்க தகப்பனாருக்கு கொடுத்துட்டீங்கன்னா தகப்பனாருக்கு அன்பளிப்பாக வழங்கி விட்டீர்கள். அதை திரும்பத்தானு கேட்கிற ரைட்ஸ் இஸ்லாத்துல கிடையாது. யாருக்கு கொடுத்தாலும் சரி, தகப்பனாருக்கு மட்டுமில்ல, அன்பளிப்பாக ஒரு பொருளை பிறருக்கு வழங்கிவிட்டால் மனமு வந்து அவர்கள் பேர்ல இருக்கட்டும்னு கொடுத்தாச்சுன்னா அது அவங்களுக்குரியதுதான். அதுல திரும்ப பங்கு கேட்கிறதோ அதை திரும்பித்தானு கேட்கிறதோ அது எந்த வகையிலும் மார்க்கம் அனுமதிக்காத ஒரு காரியம். அதனால மரணத்திற்கு பிறகு சொத்து பங்கீடு செய்வதாக இருந்தால் அவருடைய பிள்ளைகள் 10 பேருக்கும் சம அளவில் அந்த சொத்துக்கள் பங்கு வைக்கப்படும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல இதுதான் செய்ய வேண்டிய நடைமுறை. உயிரோடு இருக்கும்போது அந்த சொத்துக்களை அவர் கொடுத்து விட நினைத்தால் அவர் விரும்பியவாறு கொடுத்துக் கொள்ளலாம். உயிரோடு இருக்கும் போதே அவர் யாருக்கு வேணாலும் இஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். அவர் விரும்பிய 4 மக்களுக்கு இவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அவங்களுக்கே நாம கொடுத்துருவோம் என்று கொடுத்தால் அதனால் சட்டப்படி எந்த பிரச்சனையும் வராது. அப்படி கொடுத்தால் கூட மார்க்க அடிப்படையிலே அல்லாஹ் அவரை குற்றம் பிடிப்பான். 10 பிள்ளைங்க இருக்கும்போது 10 பேர்ல 4 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு 6 பேருக்கு கொடுக்காம விடுறதுங்கிற மாதிரி முடிவெடுத்தால் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தனுக்கு ஏன் கொடுக்காம விட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இதே மாதிரி ஒரு வழக்கு வருது. ஒரு ஹுதைபத் இப்னுல் யமான் என்ற ஒரு சஹாபி அவருடைய மகனுக்கு ஒரு சொத்தை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ்வை சாட்சியா வச்சு கொடுக்கணும்ட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சாட்சியா வச்சுட்டு யார சொல்லலாம், என் மகனுக்கு நான் இந்த நிலத்தை தானமாக அன்பளிப்பாக கொடுக்கிறேன், இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் அப்படின்னு சொல்றேன். அப்போ ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உனக்கு வேறு பிள்ளைகள் இருக்கிறார்களா, வேறு மகன் இருக்கிறானா? ஆமா இருக்கிறான். அவனுக்கு இதே மாதிரி நீ கொடுக்குறியா? இல்ல அவங்களுக்கு கொடுக்கல, இவனுக்கு மட்டும் தான் கொடுக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த அநியாயத்திற்கு என்னை துணை போக சொல்கிறாயா? ஒரு பிள்ளைங்க என்று சொன்னா உங்களுக்கு மத்தியில் நீ பாரபட்சம் காட்டக்கூடாது. தகப்பன் என்ற இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஒருத்தனுக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்காமல் இருப்பது என்பது அது பாரபட்சம். இந்த உங்களுடைய பாரபட்சத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே சண்டை சச்சரவு வந்துவிடும், பொறாமை உணர்வு தலை தூக்கிவிடும். ஒருத்தனுக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய அநியாயம், இதுக்கு நான் சாட்சியா இருக்க மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அப்ப உயிரோடு இருக்கும்போது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதையேனும் ஒன்றை அன்பளிப்பாக வழங்க நினைத்தால் அனைத்து மக்களுக்கும் சமமாகத்தான் வழங்க வேண்டும். ஒருவேளை சமம் இல்லாமல் அவர் வழங்கிவிட்டார், அவருக்கு விரும்புது இந்த பிள்ளைக்கு கூட கொடுக்கலாம், அல்லது இந்த பிள்ளைக்கு தேவை இருக்குது, மற்றவங்கள்ட்ட எல்லாம் செல்வம் இருக்குது என்று ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அவர் அந்த குறிப்பிட்ட தான் விரும்பக்கூடிய பிள்ளைகளுக்கு அதை பங்கு வைத்து கொடுத்தால் அதிலே கேள்வி கேட்பதற்கு யாரும் உரிமை இல்லை. ஏனெனில் அவர் சொத்தை அவர் விரும்பியவருக்கு கொடுக்கிறார் என்ற அடிப்படையில் அது போய்விடும். மரணத்துக்கு பிறகு உள்ளது அத்தனை பேருக்கும் சமமாக பங்கு வைக்கப்பட வேண்டும்.
வட்டிக்கு விடுறாங்க, 5 வச்சு தொழுதுட்டு இருக்கிறாங்க, இது அல்லாவுக்கே அடுக்குமான்னு சொல்லி சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. பெரும்பாவம் தான். வட்டியை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல 3 பெரும்பாவங்களை சொல்லி காட்டுறான். அந்த 3 பாவத்திற்கு நிகராக வேற பாவம் எதுவுமே சொல்லப்படல. ஒண்ணு வந்து அல்லாஹ்வுடைய இடத்துல அடுத்த ஆளை கொண்டு போய் வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பாவம். தர்காவுக்கு போறது, அவுலியாக்கள்கிட்ட கையேந்துறது, தாயத்து தகடு கட்டுறது, இது எல்லாமே அந்த லிஸ்டுக்குள்ள வந்துடும். அதை தாண்டி கொலை செய்வது அல்லது தற்கொலை செய்து கொள்வது, தன்னைத்தானே மாய்த்துக் கொள்வது அல்லது பிற உயிர்களை கொல்லுவது, இதுவும் பெரும்பாவம். இதுவும் நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் ஒருத்தனை தள்ளும் என்று அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 3வது சொல்றான் வட்டி வாங்கக்கூடிய பாவம். வட்டி வாங்குறதுன்னா என் கையில 1 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 10,000 20,000 கடன் கொடுத்து அந்த வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன்னு, இது மட்டும் வட்டியில பாவம் இல்லை. வட்டி வாங்குவது, வட்டி கொடுப்பது, வட்டிக்கு கையெழுத்திடுவது, வட்டிக்கு சாட்சியா இருப்பது, அத்தனை பேருமே பாவத்திலே சமமானவர்கள். வட்டி வாங்கி திங்கிறவங்க மட்டும் குற்றவாளி இல்ல. நான் என் கடையை டெவலப் பண்ணணும், கையில காசு இல்ல, ஒரு 50,000 ரூபாய் இருந்தா வசதியா இருக்கும்னு நான் போய் வட்டி கடையில காசு வாங்கிட்டு வந்து நான் அதை போட்டு பிசினஸ் பண்ணனா நானும் வட்டி வாங்கிய குற்றத்திற்கு ஆளாவேன். இதை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், வட்டி வாங்கல் கொடுக்கிற ஈடுபடுகிறவர் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் போர் புரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடு சண்டைக்கு வாடாங்கிறான். வட்டி கொடுக்கல் வாங்குறது ஒரு பெரிய அநியாயம், அக்கிரமமும். உன் கையில காசு இருந்தா ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவணும். அதை விட்டுவிட்டு அவனுடைய கஷ்டத்தை பயன்படுத்தி ஆஸ்பத்திரியில் தான் மனைவியை விட்டுட்டு வந்திருக்கிறான், தான் பிள்ளையை சேர்த்துட்டு வந்திருக்கிறான், தகப்பனாரை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கிறான், வேற வழி இல்லாமல் இருக்கிறான் என்ற அந்த நிர்கதியான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு காசு சம்பாதிக்க நினைக்கிறது ஒரு பெரிய அயோக்கியத்தனம், ஒரு காட்டு முன்னாடித்தனம். இந்த வேலையை யாரு செஞ்சாலும் பொறுத்துக் கொள்ள முடியாது. அது அல்லாஹ்வோட சண்டைக்கு வர்றதுக்கு சமங்கிற அளவுக்கு அல்லாஹ் கடுமையான வாசகங்களை பயன்படுத்துறான். அதனால அவர் தொழுகிறதுனால என்ன பிரயோஜனம்? தொழுதுட்டு சொர்க்கம் போகணும். ஆனா வட்டி வாங்கினதுனால கிடைக்கிற பயன் என்ன? நிரந்தர நரகத்தில் போய் கிடக்க போற. நிரந்தர நரகத்தை சென்றடையக்கூடிய ஒரு காரியத்தை செய்துவிட்டு அவர் என்ன நன்மைகள் செய்தால் அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்க போறது இல்லை. அதனால ஒரு பெரும் பாவம். யாரு செய்தாலும் அந்த குற்றத்திலிருந்து அதை தவிர்த்து கொள்ள வேண்டும், தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பயனுள்ள ஒரு கேள்வி கேட்கிறாங்க. 5 நேரம் தொழுகணும்னு மார்க்கத்தில் கடமையாக இருக்கும் பொழுது 3 வக்தை விட்டுவிட்டு 4 வக்தை விட்டுவிட்டு ஏதோ ஒரு நேரம் தொழுகை மட்டும் தொழுவுறீங்களே, சில பேர் தொழுவுறாங்களே, அது சரியா அப்படிங்கிற முதல் கேள்வி. கண்டிப்பா அல்லாஹ்விடத்தில் ஒரு பெரும் குற்றத்தை நாம சம்பாதிப்போம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு கடமைகளில் மிக முக்கியமான கடமை இந்த தொழுகை. தொழுகை சாதாரணமான மேட்டர் இல்லை. தொழுகைக்கு ஆரம்பத்தில் வேணுமானால் கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம். ஆனால் அந்த தொழுகைக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிரதிபலன் இருக்கிற பாரதூரமான விளைவுகளை, நன்மைகளை இந்த உலகத்திலையும் தர்றான், மறுமையிலையும் தர்றான். உலகத்துல நாம எத்தனையோ தீமைகளை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். உதாரணமா அந்நிய பெண்களை பார்க்கக்கூடாது, ஆபாசமான காட்சிகள்ல காணக்கூடாது, இது மாதிரி பாலியல் ரீதியான ஒழுக்க ரீதியான தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, இப்படி எல்லாம் நாம நினைக்கிறோம். ஆனாலும் பாத்தீங்கன்னா பல பேர் உள்ளத்துக்குள்ள அது நினைப்பு இருந்தாலும் பழக்க தோஷத்துல அதை ஈடுபட்டுறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இந்த டிவி போக்குவரத்து இதையெல்லாம் பார்க்க கூடாது நினைப்பாங்க. வீட்டுல போய் உட்கார்ந்தா வேற வழி இல்லைன்னு கொஞ்சம் நேரம் திறந்து பார்ப்போமேன்ட்டு பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு போன அந்த கண்கள் மீண்டும் அந்த தீமையில போய் விழுந்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை என்பது
மானக்கேடான மற்றும் அருவருக்கு தகுந்த காரியங்களிலிருந்து உங்களை தடுத்து நிறுத்துகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தொழுகை சாதாரணமான மேட்டர் இல்ல. நீ தப்பு செய்ய நினைச்சாலும் செய்ய விடாமல் தடுக்கிற ஆற்றல் தொழுகைக்கு உண்டு. அவ்வளவு நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு, தீமைகள்ல இருந்து நம்மை விடுதலை செய்து கொள்வதற்கு ஒரு பேருபகாரமாக தொழுகை அமையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தொழுகையில மிஸ்டேக் பண்ணனா மொத்த வாழ்க்கை மிஸ்டேக் ஆகும். தொழுகையை சரியான முறையில அல்லாஹ் சொன்ன அடிப்படை பல பேர் அவங்க சொன்ன மாதிரி தொழுகிறா வட்டி வாங்குறான்னா உண்மையில தொழவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழணும்னு சொன்னாங்களோ அந்த வழிமுறைகளை பேணி தொழாமல் அவர்கள் அசட்டையாக பொடுபோக்காக தொழுகிறார்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஒருத்தர் தொழுகை நிறைவேற்றினால் அந்த தொழுகை தீமையிலிருந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தது. இவ்வளவு முக்கியமான நன்மையை தரக்கூடிய தொழுகையில கவனம் இல்லாமல் இருக்கிறோம். மறுமையில கேட்கப்படுகிற கேள்விகளில் முதல் கேள்வி இந்த தொழுகை சம்பந்தப்பட்டதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. யார் இந்த கேள்விக்கு பதிலளித்து வெற்றி பெறுகிறாரோ அவர் மறுமையில் எல்லா நிலைமைகளிலும் வெற்றி அடைவார். யார் இதிலே தோல்வி அடைகிறாரோ இவர் மறுமையுடைய எல்லா நிலைகளிலும் தோல்வி அடைந்து விடுவார் என்று பார்க்கிறோம். மறுமையில வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்பினால் முதல்ல தொழுகையை சரி பண்ணணும். இரண்டாவது, அந்த தொழுகிற ஒரு நேரம் ரெண்டு நேரத்துல கூட சுன்னத்தை தொழாம விட்டுறாங்களே, பரதை மட்டும் தொழுகிறாங்களே. சுன்னத்துங்கிறது பொதுவாகவே செய்தால் நன்மை, செய்யாவிட்டால் குற்றம் இல்லை என்பதுதான் சுன்னத்தினுடைய அர்த்தம். அதே நேரத்தில் சுன்னத்து தானேன்னு நாம செய்யாம விட்டால் அதனால் மறுமையில் சில இழப்புகளை நாம் சந்திக்க நேரிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில அல்லாஹ் கடமையான காரியங்களை முதலிலே பரிசீலனைக்கு எடுப்பார். அதிலே ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அது உபரியான செய்திகளை தூக்கி போட்டு அதை நிரப்புவான். பரலான தொழுகை எடுப்பான், எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்ப்பான். அதுல ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா சுன்னத்து தொழுகையை தூக்கி போட்டு கணக்கை சரி செய்வான். நம்மிடத்துல முழுக்க முழுக்க பரது தொழுகையில 100% திருப்தி இருக்குமா? நாம் அப்படி தொழுகிறோமா? யாரும் அப்படி தொழுகிறது இல்லை. அப்ப சுன்னத்து தொழுகைகள் இருந்தால்தான் மறுமையில் அந்த தொழுகையினுடைய தராசிலே வெற்றி பெற முடியும். அதனால சுன்னத்து தானே அசட்டியாக இருக்காமல், ஒருவேளை நீங்கள் அவசரத்தினால், ஒரு தேவையினால், ஒரு வேலையினால் அந்த தொழுகையை நீங்க விட்டுட்டா உங்களுக்கு குற்றம் வர போறது இல்லை. வளமையாகவே அதை விட்டுக் கொண்டிருக்க கூடாது. வளமையாக தொழுகிற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் மறுமையில பரலோடு சேர்ந்து நமக்கு. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். ஒரு நல்ல பயனுள்ள கேள்வி என்னன்னா, ஜனாசாவை முஸ்லீம் ஒருத்தர் இறந்துட்டாருன்னா போறோம், குளிப்பாட்டுறோம், தொழுகை நடத்துறோம், கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வர்றோம். இதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர் ஒருத்தர் இறந்துட்டார், இந்த வேலைகளை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல செய்யலாம், சில நிபந்தனைகளோடு செய்யலாம். என்ன செய்யலாம்? ஒருத்தர் இறந்து கிடக்கிறாரு, அவரை போய் பார்க்க போகலாம், அவர் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்ல போகலாம். அடக்க ஸ்தலத்துல ஆள் இல்லைன்னா நீங்க போய் அடக்கமும் பண்ணிட்டு வரலாம். அது உங்கள் மீது குற்றமாகாது. எதை நீங்க கவனிக்க வேண்டும் என்றால், நீங்கள் செல்லக்கூடிய இடங்களில் மார்க்கத்திற்கு முரணான மாற்றுமத கலாச்சார செயல்பாடுகள் நடைபெறுகிறதா என்று பார்க்கணும். அப்படி நடைபெற்றால் அந்த சபையில் நீங்கள் அமரக்கூடாது. மாற்றுமத கலாச்சார செயல்பாடுகள் அங்கே இருந்துச்சுன்னா, உதாரணமா அவங்க ஏதோ பூஜை பண்றாங்க, வேற என்னெல்லாமோ மத கிரியைகள் செய்தால் அந்த நேரத்தில் அந்த சபையில் நீங்கள் இருக்கக்கூடாது. தூக்கிட்டு போறாங்க, அமைதியா தூக்கிட்டு போறாங்கன்னா நீங்களும் பின்தொடர்ந்து போகலாம். அது அல்லாம ஏதேனும் சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொண்டு அவர்கள் தூக்கி செல்கிறார்கள், அல்லது டான்ஸ் பாட்டு கொட்டு அடிச்சுக்கிட்டு நல்லா குடிச்சிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போறாங்க, அது மாதிரி இடத்துல நீங்க பின்தொடரக்கூடாது. அது இல்லாமல் சாதாரணமாக மௌனமாக அழைத்து சென்றார், அப்ப நீங்க பின்னாடி போகலாம். நல்ல முறையில் அடக்கம் பண்ணனா நீங்களும் போய் அடக்கம் பண்ணிட்டு வரலாம். மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் அங்கே நடைபெறாத வரைக்கும் அந்த சபைகளில் பங்கேற்பதில் குற்றமில்லை. நடைபெற்றால் அந்த சபைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஒரே டோட்டலா போகக்கூடாதுன்றது இல்லை, அது நடக்கக்கூடிய நேரத்தில் நடக்கக்கூடிய இடத்தை தவிர்த்துக் கொள்வது போதுமானது.
ஜக்காத்து தொகையை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு கொடுக்கலாமா, கொடுத்தால் அதனால் நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல யாருக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்றான். அந்த லிஸ்ட பார்த்துட்டு இருந்தா கொடுத்துருவோம், இல்லாட்டி கொடுக்க தேவையில்லை. 8 பேரை 8 பிரிவினரை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராய் வல் மசாகீனி, ஜக்காத்து தொகையை அன்றாட காட்சி அன்றாட தேவைகளுக்கு கூட வாய்ப்பில்லாத ஏழைகளுக்கு கொடுங்கள். அது மாதிரி வல் மசாகீனி, தினசரி கூலி வேலை பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஆனாலும் போதுமான அளவுக்கு அவருக்கு கிடைக்கல, அவருக்கும் கொடுங்க. வல் ஆமிலீன அலைஹா, அதுல அந்த ஜக்காத்தை வசூல் பண்ணி அதை சேகரிச்சு கொண்டு வந்து அதுக்காக வேலை செய்கிறாரு, அந்த பணியாளுக்கு கொடுங்க. வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், யாருடைய உள்ளங்கள் இனமாக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கும் கொடுங்கள். அது யாரு? அதுதான் முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள். முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த உதவியை செய்கிற காரணத்தினால் அவர்கள் இஸ்லாத்தின்பால் நெருங்கலாம், அல்லது அவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருக்கிற எதிர்ப்பு குறையலாம், இஸ்லாத்தின்பாலும் முஸ்லீம்களின்பாலும் ஒரு நெருக்கம் ஏற்படலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் அவர்களுக்கு கொடுங்கள். அடிமைகளை விடுதலை செய்வதற்காக கொடுங்கள். வல் காரிமீன், கடன்பட்டு கஷ்டப்படுவர்களுக்கு கொடுங்கள். ஒஃபி சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிய செல்பவர்களுக்கு கொடுங்கள். வப்னி சபீலி, வழிபோக்கர்களுக்கு கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி. இந்த 8 பிரிவினர், ஏழைகளுக்கு கொடுங்க, பரம ஏழைகளுக்கு கொடுங்க, அது மாதிரி இஸ்லாத்தின் மாதிரி ஈர்க்கப்படுகிற தருவாயில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுங்க, அடிமைகளை விடுதலை செய்வதற்கு கொடுங்க, கடன்பட்டவர்களுக்கு கொடுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிவதற்கு கொடுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தர்றான். இதுலயும் முஸ்லீம் அல்லாதவர்கள் வர்றாங்க, அவர்கள் கொடுக்கக்கூடிய தரத்தில் இருக்கிறார்களா? அதாவது அத்வானி மாதிரி ஆள் இருக்கிறாரு, வாஜ்பாய் மாதிரி ஆள், அந்த ஆளு தூக்கி கொடுத்துட கூடாது. அவனுக்கு தூக்கி கொடுத்து வச்சுக்குவோம், அவன் உங்களை குத்துறதுக்கு இன்னொரு 2 ஈட்டியை வாங்கிட்டு வருவான். அப்படிப்பட்ட ஆள்களுக்கு கொடுக்காமல் நம்மோடு நெருக்கமாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அவர்களுக்கு கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. தாராளமாக கொடுக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் விருந்து என்பது எதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அனுமதிக்கப்படாத விருந்துகள் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவாக விருந்துகள் சிலது மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்னு நாம புது வீடு கட்டுறோம், புதிதாக வீடு கட்டி வீட்டுக்கு குடி போற நேரத்தில் இன்னைக்கு நடைமுறையில் பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா பால் காய்ச்சறது, மோர் காய்ச்சறது, மாட்டை கொண்டு போய் நடுவூட்டில் விட்டு மோள வைக்கிறது, அது மாதிரி ஹோமன்ற பேர்ல இனத்துல உள்ள கொண்டு அசுத்தத்தை தெளிக்கிறது, ஆடு மாடு கோழி அறுத்து ரத்தத்தை சோத்துல எல்லாம் பூசுறது, இப்படி நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் புது வீடுகளில் செய்யப்படுகிறது. அதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. வீட்டை கட்டி ஒரு ஆடு வீடு அறுத்து நல்ல மக்களை எல்லாம் அழைச்சி விருந்து போட நினைச்சால் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, தாராளமாக விருந்து கொடுக்கலாம், புது வீட்டுக்கு விருந்து இருக்குது. அது மாதிரி குழந்தை பிறந்த 7வது நாள், ஆண் குழந்தையாக இருந்தால் 2 ஆடு, பெண் குழந்தையாக இருந்தால் 1 ஆடு அறுத்து அந்த அறுத்த கறியை மக்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு விருந்தளிக்கலாம், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அது மாதிரி திருமண நேரத்தில் திருமண வீடுகள்ல திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு மணமகன் சார்பில் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு விருந்தளிக்கலாம். இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விருந்து. இது அல்லாம நம்முடைய பிரியத்திற்காக ஒருவரோடு ஒருவர் நேசம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை எந்த காரணமும் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் இல்லாமல் வாங்க வீட்டில் விருந்து சாப்பிட்டு போங்க என்று அழைச்சி அவங்களுக்கு விருந்து கொடுக்கலாம். ஒரு பிரியம் அதிகப்பட வேண்டும் என்பதற்காக வேறு நிகழ்ச்சிகளுக்காக வேறு எந்த நிகழ்ச்சிக்காகவும் விருந்து கொடுப்பது என்பது மார்க்கத்தில் நமக்கு சொல்லித் தரப்படவில்லை. உதாரணமா இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க, ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் விருந்து கொடுக்கப்படுகிறது, அது மார்க்கத்தில் இல்லாத விருந்து, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத விருந்து. ஹஜ்ஜுக்கு போற விருந்து வேண்டி கிடக்கு. ஹஜ் என்பது அல்லாஹ்வுடைய கடமை, தொழுகை என்பது எப்படி ஒரு கடமையோ அது மாதிரி ஹஜ் என்பது ஒரு கடமை. தொலை போகும்போது விருந்து கொடுத்துட்டு இருக்கீங்களா, நோன்பு வைக்கும் போது விருந்து கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? ஹஜ்ஜுக்கு மட்டும் இந்த விருந்து பேருக்கு புகழுக்கு போஸ்டர் அடிக்கிறதுக்கு. இன்னைக்கு கூட புதுக்கோட்டையில ஒரு போஸ்டர் பார்த்தோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்காண்டி போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. யாரு வாழ்த்து செய்தி, யாரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததை வாழ்த்தி வரவேற்கிறார் தேமுதிகவுடைய கேப்டன் தலைவர். நீ எதுக்கு ஹஜ்ஜுக்கு போன, நீ பெரிய போஸ்ட், இந்த பக்கம் மாலை வச்சுக்கிட்டு கம்பீரமா விஜயகாந்த் போஸ்ட் கொடுக்கிறாரு, வரவேற்கிறோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து எங்க கழக நிர்வாகியை வரவேற்கிறோம், போஸ்ட் அடிக்கிறது, விருந்து கொடுக்கிறது, மாலை போடுறது, அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விருந்து கலாச்சாரமாக இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அருவருப்பான விருந்து,
விருந்திலேயே அருவருப்புன்னு சொல்றதா இருந்தா இறந்த வீட்டுல போய் சாப்பிட்டு வர விருந்து. தகப்பனை பறி கொடுத்துட்டு தாயை இறந்து விட்டு கவலையில துக்கத்துல சாப்பிடாம கொள்ளாம ஒருத்தன் வீட்டுல முடங்கி கிடக்கிறான். அவன் வீட்டுல போய் தேங்காய் சோறு போட்டு பிரியாணி போட்டு ஆட்டுக்கறி அறுத்து மாட்டுக்கறி அறுத்து தீவனம் பண்ணிட்டு வர்றதை விட ஒரு கேவலமான சாப்பாடு ஒரு சாப்பாடு இருக்கு. அதையும் அசால்ட்டா போய் அதுல போய் தின்னுபிட்டு உப்பு இல்ல புளி இல்ல குறை சொல்லிட்டு வேற மௌத்து வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு அத மாதிரி ஒரு அசிங்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் சந்தோஷமான வீட்டுல போய் தின்னுட்டு வாங்க, தப்பு இல்ல. துக்கமான வீடு அவனே சாப்பிடாம பண்ணி கிடக்கிறான். நீங்க என்ன செய்யணும்? உண்மையிலே மனிதாபிமானம் இருந்தா, நீங்க உங்க மனசுல கொஞ்சமே இறக்கம் இருந்தா, சாப்பிடாம கிடக்கிறவனுக்கு உங்க வீட்டுல சாப்பாடு ஆக்கி கொண்டு போய் அந்த வீட்டுல இருக்க பொம்பளைங்களுக்கு நீங்க கொடுங்க, அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்க கொடுங்க, அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு சாப்பிடுப்பான்னு சொல்லி சாப்பாடு நீங்க ஊட்டுவீங்களா? அதை விட்டு அவன் காசையை கரியாக்கி அவன் வீட்டுல போய் தின்னுபிட்டு அதுல உப்பு இல்ல புரியல குறை சொல்லிட்டு வர்றதை விட முஸ்லீம் அல்லாத சகோதர பல பேர் அவங்களுக்காண்டி நாம நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்க பயங்கரமா கேட்கிற கேள்வியில் ஒரு கேள்வி இது. அது எப்படிங்க உங்களால மட்டும் செத்த வீட்டுல போய் சோத்து கறியை திருட்டு வர முடியுது, பிரியாணி ஆக்கி திருட்டு வர முடியுது? நம்மளால பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரை காட்டியிருந்த வழிமுறை எப்படிப்பட்ட வழிமுறை? கஷ்டப்படுகிறவருடைய துக்கத்துல பங்கேற்கணும். நீ கஷ்டப்பட்டாலும் சரி உன்கிட்ட கொஞ்சத்தை அபகரிச்சுட்டு போவேன்னு வரக்கூடாது. வட்டிக்காரன் சரி வேலை, வட்டி கடைக்காரன் அப்படித்தான் பண்ணுவான். கஷ்டத்துல போய் கையேந்தனா எனக்கு எவ்வளவு தருவேன்னு கேட்ட மாதிரி இறந்த வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போனா அங்க நீ சோறு வேறியான்னு கேட்கறது ரொம்ப அவமானகரமான ஒரு காரியம். அந்த விருந்து மார்க்கத்தில் நடைமுறையில் இருக்கிறது, புறக்கணிக்கப்பட வேண்டிய விருந்து. இது அல்லாம நிறைய ஒவ்வொரு ஊரே ஒவ்வொரு விருந்து கொடுக்கலாம். அது எதற்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. சாதாரணமாக ஒரு அன்பின் நிமித்தமாக அழைத்து கொடுத்தால் எந்த சடங்குகளும் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியும் முன்னிட்டு இல்லாமல் சாதாரணமாக வழங்கப்பட்டால் மார்க்கத்தில் எந்த தவறும் இல்லை. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விருந்து, கொடுக்க வலியுறுத்தப்பட்ட ஒரு விருந்து என்று சொன்னால் அது திறப்பு, புதுவீடு திறப்பு விழா விருந்து, குழந்தை பிறந்த பொழுது கொடுக்கிற விருந்து, திருமணத்தின் போது கொடுக்கிற விருந்து, இதுதான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்க விருந்து. அதுல கூட குறிப்பா ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. விருந்துகளிலேயே ரொம்ப மோசமான விருந்து, செல்வந்தர்கள் மட்டும் அழைக்கப்பட்டு ஏழைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகிற விருந்து, விருந்திலேயே மட்டரகமான விருந்து. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, விருந்துன்னு கூப்பிட்டா எல்லாத்தையும் கூப்பிடு, இல்லாதவனையும் கூப்பிட்டு வச்சு விருந்து கூடு, நல்ல வசதியானவங்க மட்டும் கூப்பிட வேண்டியது. ஏழை பாளைகள் வராத, தள்ளிப்போ, எல்லாம் முடிஞ்ச பிறகு வா, இப்ப எதுக்கு திங்க வந்த? இன்றைக்கு பல வீடுகளில் பாக்குறோம் நாம. ஏழை பாளைகள் விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வாசல வந்து நிற்பாங்க, கையேந்து நின்னா போப்போ ஓரவா உட்காரு, எல்லாம் முடிஞ்ச பிறகு வா என்று சொல்லி விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட விருந்து மகா மோசமான விருந்து, கெட்ட விருந்து சொன்னாங்க. அப்படி ஒரு நடைமுறையில் ஒரு வீட்டில் விருந்து கொடுக்கப்பட்டால் அதுவும் மார்க்கத்திலே கலந்து கொள்ளக்கூடாது. ஒரு திருமண வீட்டு விருந்தே இருக்குது, ஏழைகளை திட்டம் போட்டு புறக்கணிச்சு விட்டு பணக்காரனை மட்டும் கூப்பிட்டு வச்சிருந்தா அங்கேயும் மார்க்கம் அனுமதிச்சிருக்கேன்னு போய் உட்கார்ந்து திட்டு வந்துடக்கூடாது. மார்க்கத்துக்கு முரணான கெட்ட விருந்து என்று சொல்லி அதையும் நாம் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு நல்ல ஒரு கேள்வி. கூட்டு துவா மார்க்கத்தில் இருக்கிறதா? கூட்டு துவாவை பொறுத்த வரைக்கும் துவா இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எங்கே கூட்டாக துவா செய்தார்களோ அங்கே கூட்டாக துவா செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் எங்கே கூட்டு துவாவை காட்டி தரவில்லையோ அங்கே நாம் கூட்டாக துவா செய்யக்கூடாது. எங்க காட்டி தந்தாங்க? தொழுகையில அல்ஹம்து, இமாம் ஜமாத்தோடு தொழுகிற பொழுது இமாம் அல்ஹம்து சூரா ஓதி முடிச்சு ஸிராத்தல் லதீனா அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் சொல்வார. அப்ப எல்லாரும் சேர்ந்து அவருடைய பிரார்த்தனையில ஆமீன் என்று பங்கெடுக்கலாம். அவர் ஒரு துவா செய்கிறார், இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டு, யார் மீது அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களின் வழி, யார் மீது கோபப்பட்டாயோ அந்த வழி அல்ல, யார் வழிகட்டு போனாரோ அவர்களின் பாதையும் அல்ல, உனது அருள் பெற்றவர்களின் வழியை எங்களுக்கு காட்டுன்னு இமாம் துவா செஞ்ச உடனே பின்னாடி இருக்கக்கூடிய மௌனங்கள் பின்பற்றி தொழக்கூடியவர்கள் அவருடைய துவாவிலே சேர்ந்து கொண்டு கூட்டாக ஆமீன் என்று சொல்லி கூட்டு துவா செய்யலாம். இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. இந்த ஒரு இடத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்ய மற்றவர்கள் ஆமீன் சொல்ல நமக்கு மார்க்கத்தில் அனுமதி வழிகாட்டி தரப்படவே இல்லை. அவங்கவுங்க தனித்தனியாக தான் துவா செய்யணும். ஒவ்வொருவருடைய தேவையும் அவரவருக்கு தான் தெரியும். ஒருத்தருடைய தேவை இன்னொருத்தருக்கு தெரியாது. எனக்கு ஒரு 5 பொட்டை பிள்ளை பிறந்திருக்கும், நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு.
எனக்கு பள்ளியாசல சொல்ல வைக்கிற அதற்கு 5 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கும். அவர் ஒரு பெண் குழந்தைக்கு துவா செய்ய நினைப்பாரு. இப்ப என்னத்துக்கு அவர் அரபியில துவா செய்வார். நானும் அதற்கு என்னத்தையோ நல்லதான் கேட்கிறேன், ஆமீன் ஆமீன். நான் என்ன நினைச்சு கேட்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கிடைக்காதான்னு ஆமீன் சொல்ல, அவர் ஒரு பொட்டை பிள்ளை கிடைக்காதான்னு துவா செய்ய, முடிவு எங்க போய் நிற்கும்? நமக்கு எதிராகவே நாம துவா செஞ்ச மாதிரி ஆயிடும். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர், உன் தேவை உனக்கு தான் தெரியும், நீ கேளு. இன்னும் சொல்ல போனா திருக்குறான்ல ஒரு தெளிவான ஒரு வசனம் அல்லாஹ் சொல்றான், உதுலு ரப்பக்கும் தல்லர்ரு அன்வ குஃபியத்தன், நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனைக்கு 2 நிபந்தனை. ஒன்னு ரகசியமாக செய்யுங்கள், இன்னொன்று பணிவாக செய்யுங்கள். துவா செஞ்சா ரகசியமா இருக்கும், சத்தம் போட்டு துவா செய்யக்கூடாது, பூரா கூட்ட மாதிரி துவா செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் காது கேட்கிற மாதிரி துவா செய்யக்கூடாது. உங்களுக்கும் உங்க ரப்புக்கும் மத்தியில மட்டும்தான் அந்த மேட்ரு ஓடும். ஏன்னா ஊர் உலகத்துல தெரிகிற எல்லா மேட்ரு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாரு, எல்லாத்தையும் கேட்கிறானுங்க. அது வெளியில தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்குவோம், நீங்க கேட்கிற மேட்ரு எல்லாமே வெளியில தெரிகிற மாதிரி கேட்டா பக்கத்துல உள்ளவங்க உட்கார்ந்துட்டு சிரிப்பான். ஏன்னா மார்க் அப்படி கேட்க சொல்லுது. அல்லாஹ்ட்ட கேட்கும் போது சும்மா மகத்தாண்ட கேட்கிற மாதிரி கேட்காத, எக்ஸ்ட்ரீமா கேளு. ரொம்ப எதையெல்லாம் உலகத்துல நடக்க முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ அதை கூட ஒரு ரப்பிடத்துல கேளு. சாதாரண ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கிற ஒரு தோட்டி, மாசம் 1000 ரூபாய் சம்பளம். அவர் நினைக்கிறாரு, நாம மைக்ரோசாப்ட் கம்பெனி பில்கேட்ஸ் இருக்காரு அமெரிக்கால, அவரை மாதிரி யாரெல்லாம் அடுத்த மாசம் அந்த பில்கேட்ஸை விட என்ன பெரிய பணக்காரன் ஆக்கின்னு துவா செய்யறார். அது நம்ம காலையில் விழுந்தா நம்ம என்ன நினைப்போம்? வாங்குறது 1000 ரூபாய் சம்பளம், அது ஒரு 1500 ரூபாய் சம்பளம் வாங்குறது ட்ரை பண்ணு, ஒரு 2000 வாங்குறது ட்ரை பண்ணு, ஒரு 5000 ரூபாய் சம்பாதி, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதி, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதி, மாசம் 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சா கூட அவன் சொத்துக்கிட்ட நீ போக முடியாதுடா. என்னன்னா கேட்கிற ஆசையை பாரு, எட்டாத பணத்துக்கு கொட்டாய் விட்ட கதையா இருக்குன்னு பக்கத்துல உள்ளவன் சிரிப்பான். ஆனா படைச்ச ரப்பிடத்துல ரப்பு சொல்றான், அப்படிதான் நீ கேட்கணும். உலகத்தில் இருக்கிற மனிதர்களால் வேண்டுமானால் ஒரே மாசத்துல 1000 ரூபாய் கையில வச்சிருக்கிறவன் பல கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாமல் போகலாம். படைச்ச ரப்பால் அதை செய்ய முடியுமா இல்லையா? என்னால் முடியாது. ஏன் இறைவன் நினைச்சாங்கன்னா அள்ளி கொடுப்பாங்க ஒரு நிமிஷத்துல. இன்னைக்கு ஒண்ணுமில்லாம உட்கார்ந்துருக்கேன், நாளைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் அதிபதியா மாத்துவானா இல்லையா? உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆக்குவானா இல்லையா? ஆக்க முடியும். அப்படி நீ நம்பிக்கை வச்சுக்க. ரப்பிடத்துல கேட்கும் போது சும்மா சாமானியமா கேட்காத. ஆனா நாம இப்ப எப்படி அல்லாஹ் எப்படி வச்சிருக்கோம் தெரியுமில, உலகத்துல மனிதர்களுக்கு என்ன முடியுமோ அதுதான் அல்லாஹ்வுக்கு முடியும் நினைச்சுக்கிட்டு மனுஷன் கேட்டா என்னத்தை கேட்போமோ அதைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறவர் அல்லாஹ்ட்ட எப்படி துவா செய்வார்? யாரெல்லாம் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், ரொம்ப குடும்பம் கஷ்டமா இருக்குது, பிள்ளைக்கு பால் பவுடர் வாங்க வேண்டியது இருக்குது, புதுசா ட்ரெஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, பெருநாள் செலவுக்கு காசு தேவைப்படுது, கரண்ட் பில்லு கட்டல, லைட்டு பில்லு கட்டல, தண்ணிக்கு பணம் கட்டல, அதனால 2000 ரூபாய் பத்த மாட்டேங்குது, கூட ஒரு 500 ரூபாய் சேர்த்து கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணணும்னா நான் போதுமாயிருவேன். 2000 ரூபாய் உள்ளவர் 20,000 ரூபாய்க்கு துவா செய்ய மாட்டார். காரணம் அது நம்மால் முடியாது நினைக்கிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்விடத்துல துவா செய்றார். இதனாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, அவர் தன் இறைவனிடத்திலே ரகசியமாக பிரார்த்தனை செய்தார். சும்மா பிரார்த்தனை செஞ்சார் சொல்லல, ரகசியமாக பிரார்த்தனை செய்தார். கால ரப்பி இன்னி மகனல் அதுவும் இன்னி பஸ்தால் அரசு செய்வா, இறைவா என் எலும்பெல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது, என் முடியெல்லாம் நரைத்து விட்டது, மம்ராத்தி ஆக்கர் என்னுடைய என்னுடைய மனைவியோ மலடியாகிவிட்டால். சொல்லி எதுக்காண்டி சொல்லாரு? இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு பிள்ளை இல்லை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிள்ளை இல்லை. பிள்ளை கேட்கறதுக்கு ஒருத்தர் துவா செய்யணும். எப்படி துவா செய்யணும்? ஒண்ணுமே முடியல, அல்லாஹ் இனிமே புள்ள பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் நோஞ்சானா போயிட்டேன், பொண்டாட்டி மறுபடியா போயிட்டா, தலைமுடியெல்லாம் நினைச்சு போச்சு, மெடிக்கல் ரிப்போர்ட் அல்லாஹ்விடத்துல சொல்ல. இத சொன்னா என்ன அர்த்தம்? புள்ள பெறதுக்கு வாய்ப்பே இல்லை ரப்பேங்கிற சொல்ற. சொல்லிட்டு என்ன கேட்கணும்? புள்ள பெற வாய்ப்பு இல்லை, அதனால புள்ள இல்லாம கஷ்டப்படுற என்ன, கடைசி நேரத்தில் கஷ்டப்பட வச்சிடாத, நடமாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே உயிரை எடுத்துவிடு, படுக்கையில போட்டுறாத, பராமரிக்க ஆள் இல்லைன்னு கேட்டா நியாயம். ஆனா இவர் என்ன கேட்காரு தெரியுமா? யாரெல்லாம் எனக்கு புள்ள பெறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனாலும் முன்னிடத்திலே கேட்கிறேன், எனக்கு ஒரு பிள்ளையை தான். புள்ள பெற வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிவிட்டு பிள்ளையை தாங்க. ஒருத்தன் வந்து சொல்றான்,
என்னால கடையில உட்கார்ந்து வியாபாரம் பார்க்க முடியாது, எனக்கு கண்ணு தெரியாது, உட்கார்ந்து வேலை பார்க்கறீங்க, உடம்புல மூலம் இருக்குது, கணக்கு பார்க்க தெரியாது, சாமான எடுத்து கொடுக்க தெரியாது, ஆனாலும் எனக்கு ஒரு கடை வச்சு தான்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க பார்த்து, லூசா உனக்கு தான் கடை வைக்க முடியாதுங்கிற, கடையில உட்கார்ந்து வியாபாரம் பண்ண முடியாதுங்கிற, சாமான எடுத்து கொடுக்க முடியாதுங்கிற, கணக்கு வழக்கு பார்க்க முடியாதுங்கிற, பிறகு நீ கடை வச்சு கேட்கறது எதுக்கு? நஷ்டமா போறதுக்கா? எல்லாத்தையும் ஊருக்காரனுக்கு அள்ளி கொடுத்துட்டு ஓட்டாண்டே போறது கேட்பமா இல்லையா? அது மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு புள்ள பெற வாய்ப்பில்லை, ஆனாலும் பிள்ளையை கொடு. ஏன் கேட்கிற? முன்னால் அந்த பிள்ளையை தர வைக்க முடியும். நான் உலகத்துல மனுஷன் கேட்கல, மனுஷன் போய் இதை சொன்னா மனுஷனால் பிள்ளையை தர முடியாது. படைச்ச ரப்பாகிய ஓன்ட்டு சொல்றேன், ஒன்னால் பிள்ளையை தர வைக்க முடியும். அதனால் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். இப்படி அல்லாஹ்வை நம்பும் போது கடுமையா நம்ப சொல்லு. இதை போய் நீங்க வெளியில கேட்டீங்கன்னா என்னத்துக்கு ஆகும்? ஒரு 80 வயசு வயசாளி, ஒரு 80 வயசு ஆகி போச்சு, பிள்ளை இல்லை, பல வருஷமா முயற்சி பண்ணாரு. அவரு பள்ளியாசல் உட்கார்ந்துட்டு அல்லா எனக்கு ஒரு பிள்ளைய தடா அல்ல அப்படின்னா பக்கத்துல உட்கார்ந்துருக்கவங்க என்ன நினைப்பான்? பாத்தியா பெருசுக்கு ஆசை பாத்தியா 80 வயசுல இப்படித்தானே சொல்லுவோம். 80 வயசு உட்காந்து அல்லாஹ்விட்ட கேட்கணும். உண்மையில அல்லாஹ் மேல நீங்க உண்மையா நம்பிக்கை வச்சா, அல்லாஹ்வால் எல்லாம் முடியும் என்று நீங்க நினைத்தால் அல்லாஹ்விடத்தில் நீங்க இதையும் 80 வயசுல 90 வயசுல நீ கேளு. ஜக்கரியா கேட்டிருக்கிறார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டிருக்கிறார்கள், அது மாதிரி நீ கேளு. இதை பகிரங்கமா செய்ய முடியுமா? ரகசியமா தான் செய்ய முடியும். அதனால தான் அல்லாஹ் சொல்றா, நீ துவா செஞ்சா ரகசியமா செய், அடுத்தவனுக்கு தெரிகிற மாதிரி செய்யாத, பகிரங்கமா செய்யாத. கூட்டு துவா என்று சொன்னாலே அதுல பகிரங்கம் வந்துவிடும். அது மட்டும் இல்ல, இதை சொல்லும்போது சில பேர் சொல்லுவாங்க, சில பேருக்கு துவா செய்ய தெரியாதுங்க, அதனால நாங்க துவா செஞ்சு கொடுக்கிறோம். துவா செய்யறதுக்கு என்ன தெரிய வேண்டி கிடக்கு? பிச்சை எடுக்கிறதுக்கு போய் PhD படிச்சுட்டு வரணுமா? துவா செய்யறது என்ன? பிச்சை எடுக்கணும் அர்த்தம். அல்லாஹ்விடத்துல கேட்கிற பிச்சை எடுக்கிறதுக்காண்டி சென்னை யூனிவர்சிட்டியில போய் 4 வருஷம் பட்டப்படிப்பு முடிச்சுட்டு மம்மி டாடி எனக்கு கிவ் மீ தி மணின்னு சொல்லிவிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போய் படிப்பா படிச்சுட்டு வர முடியும்? இன்ன வகையிலே பிச்சை கேளுங்கள், இன்னும் ட்ரெஸ் போட்டு பிச்சை கேளுங்கள், முடியை இப்படி வெட்டிட்டு போய் பிச்சை கேளுங்கள், பல்தைக்காமல் இப்படியா போய் சொல்லுவான். பிச்சை கேட்கறதுக்கு அளவுகோல் இல்லை. ஐயா தாயா அழுது புலம்பி கேட்கலாம் முடிஞ்சு போச்சு. படைச்ச ரப்படத்தில் கேட்டுட்டு போய் இதுல அவருக்கு தெரியாது, அதனால் நாங்கள் கேட்டு அவர்களுக்கு வாங்கி கொடுக்கிறோம். நீங்க என்ன இடைத்தரகரு? படைச்ச ரப்படத்துல பேசுறதுக்கு நீங்க என்ன இடைத்தரகரு? நேரா கேள அல்லாஹ்விடத்துல, வேற யாரையும் வச்சு கேட்காத. இன்னும் சொன்னா தொழுகைக்கு பிறகு முஆத் பின் ஜபல் அப்படிங்கிற நபி தோழர் ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் நீ அல்லாஹ்விடத்துல துஆ செய். எப்படி துஆ செய்யணும் தெரியுமா? நான் உனக்கு சொல்லி தரேன், இதை படிச்சுக்க. அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இந்த துஆவை மனப்பாடம் பண்ணிக்க. மனப்பாடம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை அல்லாஹ்விடத்துல நீ கேளு. ஏன் ரசூலுல்லாவே ஓதி இருக்கலாம்ல? சலாம் கொடுத்த உடனே அல்லாஹும்ம ஐன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக போடு ஆமீன் சொல்லி இருக்கலாம்ல? சொன்னாங்களா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சு ஆமீன் சொல்ல வைக்கல. அந்த துஆவை கற்றுக் கொடுத்து நீயா கேட்டுக்க, நான் கேட்க மாட்டேன். உனக்கு உன் தேவையை நீ கேட்கணும், ஏன் தேவையை நான் கேட்கணும். அதுதான் சரியான முறையாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய 23 வருஷ காலத்துல எத்தனை நேரம் தொழுதிருப்பார்கள்? ஒரு நேரமாவது கூட்டா துஆ செஞ்சாங்களா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒன்றை நாம எப்படி செய்ய முடியும்? அதனால கூட்டு துஆவிற்கு மார்க்கத்துல தொழுகையில செய்யற அந்த துஆவை தவிர வேற எந்த இடத்திலும் துஆ செய்வதற்கு மார்க்கத்தில் நமக்கு அனுமதி இல்லை. அப்படி செய்யக்கூடாது. அவரவர் தேவைகளை அவரவர் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்தில் கேட்பதுதான் மார்க்கத்தினுடைய வழிமுறையாக அமைந்திருக்கிறது. சூனியம் சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது? அது சம்பந்தமா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நடப்புல சூனியம் என்று சொல்லப்படுவது என்னன்னா, ஒருத்தர் எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு அவரை அடிக்காம, அவர் மீது எந்த ஒரு தாக்குதல் நடத்தாம, வேற ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இவர் பயன்படுத்தின ஏதாவது ஒரு பொருளை வச்சு அது மேல சில மந்திரங்களை செஞ்சு அதன் மூலமாக இந்த மனிதருக்கு நோவினை கொடுப்பது. இவர் கைய கால முடக்கிறது, இவர் பிசினஸ்ல லாபம் இல்லாம நஷ்டத்தை ஏற்படுத்துறது,
இவர் படுத்த படுக்கையாக கிடப்புல போடுறது, இப்படி செய்யக்கூடிய வேலை, அவரை மண்ட மூளையை கோளாறாக்கி புத்தி வேதனைக்கு செய்யறது, இதுவெல்லாம் சூனியத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய காரியங்கள் என்று உலகத்திலே இன்றைக்கு நம்பப்படுகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஒருத்தர் கையை உடைக்கணும்னா நேரடியா கையில கட்டையை தூக்கி அடிச்சு உடைக்கலாம், அருவாளத்துக்கு வெட்டி உடைக்கலாம். நான் அங்க உட்கார்ந்துகிட்டு எனக்கு ஓதிக்கிட்டு உடைக்கலாம்னா உடைக்க முடியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இந்த ஆற்றல் கிடையாது, யாரும் இதை செய்ய முடியாதுன்னு குர்ஆன் திட்டவட்டமாக நமக்கு சொல்லித் தருது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இது அதிகாரம் உண்டு. அதே மாதிரி வியாபாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துறது, அதுவும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் வாழ்வாதாரத்தை வழங்குவான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதை சுருக்கிக் கொள்வான். வேற யாரும் தனிப்பட்ட முறையில நேரடியா வந்து அட்டாக் பண்ணாம மறைமுகமாக அவரது வியாபாரத்தில் எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாது என்று குர்ஆன் சொல்லி காட்டு. உண்மையில சூனியம் என்று உலகத்தில் உண்மை கிடையாது. அது உண்மையில அப்படி இருக்குமானால் நாம ஊர்ல எத்தனையோ ஊர்களில் இன்னைக்கு பிரச்சாரம் பண்றோம். சூனியக்காரர்கள் நடத்தக்கூடிய அந்த கடைகளுக்கு முன்பு போய் உட்கார்ந்து அங்க மேடை போட்டு இவர் சொல்லக்கூடியது பொய், இவரால் எதுவும் செய்ய முடியாது, இவர் உங்களை ஏமாத்துறாரு, மக்களுடைய காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அநியாயமா பிடுங்கிறதுக்காக வேண்டி மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று எத்தனையோ சூனியக்காரர்களுக்கு முன்னாடி போய் மேல போட்டு சவால் விட்டு வந்திருக்கோம். உண்மையில சூனியம் செய்ய முடியும்னா, சூனியத்தால பாதிப்பை ஏற்படுத்த முடியும்னா முதல்ல எங்களுக்கு செய் பார்க்கலாம். முதல்ல எங்களுக்கு செய், என்ன வேணும் உனக்கு? எங்க கரிச்சிப்பு வேணுமா, நாங்க போட்டிருக்க சட்டை வேணுமா, எங்க தலைமுடி வேணும், மொட்டை அடிச்சு வேணும், மொத்த முடியும் தந்துடுறோம், எங்க கையை நீ முடக்கு பார்க்கலாம், எங்க காலை நீ முடக்கு பார்க்கலாம். இது எத்தனையோ வருஷமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இது வரைக்கும் எவனும் முடக்கல. முடக்கலைன்னா என்ன அர்த்தம்? யாராலும் முடக்க முடியாது, அதான் உண்மை. நிஜத்துல அப்படி ஒருத்தரை செய்ய முடியுமா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக நாடுகள்ல எத்தனையோ பெரும் பெரும் எதிரிகள், நம்ம இந்தியாவில் எடுத்துக்குவோம், இந்த பக்கம் இந்தியா, அந்த பக்கம் பாகிஸ்தான். எத்தனை வருஷமாச்சு? 1948 ஆரம்பிச்ச பஞ்சாயத்து, சுதந்திரம் பெற்ற அன்னைக்கு வந்த பஞ்சாயத்து வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் எல்லையில கொண்டு போய் ஆட்களை கொண்டு குவிக்க வேண்டியது, தாக்குதல் நடத்த போகிறோம், சண்டை நடந்திருக்குது. உண்மையில அவனை தாக்குதலுக்கு சூனியம் செய்ய முடியும்னா இங்க உட்கார்ந்துகிட்ட அங்க இருக்கிற கிலானியுடைய கையை முடக்க வேண்டியதானே, முஷரஃபுடைய காலை ஒடிக்க வேண்டியதானே? அப்படி செய்ய முடியும்னா அங்க இருந்துகிட்டே அவன் மன்மோகன் சிங்குடைய கையை ஒடிப்பானா இல்லையா? பிரதிபா பாட்டியில ஒடிச்சு மூலையில உட்கார வைப்பானா இல்லையா? முடிஞ்சுதா? நீங்க சூனியம் பண்ணுனா 1000 ரூபாய் கொடுப்பிய, 2000 ரூபாய் கொடுப்பிய. மன்மோகன் சிங் கொடுத்தா 2 கோடி கொடுப்பார்ல, முஷரஃப் கொடுத்தா 20 கோடி கொடுப்பார்ல. அவங்களெல்லாம் செய்தார்களா? இதுவரைக்கும் எவனும் செய்யல. ஏன் ஜெயலலிதா கருணாநிதி எடுத்துக்கலாம், கீரியும் பாம்புமா இருக்கிறா. தொலைக்காட்சியை திறந்தாலே இவங்க ஒரு அறிக்கை, அவர் ஒரு அறிக்கை, எப்பண்டா இவனை ஒழிக்கலாம் அந்த அம்மா பாடுபடுது, அவரை எப்போ ஒழிக்கலான்னு இவரு பாடுபட்டு இருக்கிறாரு. ஆளாலும் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, கோடிக்கணக்கில் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. சிம்பிளா சூனியம் பண்ற ஒரு வழி இருந்துச்சுன்னா மூச்சு கட்டாம ஒரு சாமியார் கூப்பிட்டு அதுலயும் ஜெயலலிதாவை கேட்கவே தேவையில்லை. அந்த அம்மா கோயிலா ஏறி இறங்குது, கோயிலுக்கு யானை கொண்டு போய் தானம் கொடுக்குது, யானையை கொடுத்தா நன்மை கிடைக்கும்னு சொல்லிவிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்குது. நியூமராலஜி சாஸ்துன்னு சொல்லிவிட்டு 1008 மத சடங்குகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. சூனியம் செய்ய முடியும்னா இருக்கிற மந்திரவாதி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த அம்மா சூனியம் செஞ்சிருக்குமா இல்லையா? செய்யல. காரணம் என்ன? யாராலும் செய்ய முடியாது. அதான் இதுவரைக்கும் உலகத்தில் எவனும் செஞ்சதில்லை. அப்படி நம்புவதெல்லாம் பொய். ஏதாவது மனநோய்கள் இருந்திருக்கலாம், வேற ஏதாவது காரணகாரியங்கள் இருந்திருக்கலாம், அந்த அடிப்படையில் சில பேருக்கு பாதிப்புகள் நடந்திருக்கலாமே ஒழிய சூனியத்தின் அடிப்படையில் யாரும் எதற்கும் எந்த ஒரு தீங்கையும் செய்துவிட முடியாது. இஸ்லாத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் சூனியக்காரர்கள். மூசா நபி காலத்தில் சூனியக்காரர் இருந்தார்கள். அந்த சூனியக்காரர்களுக்கு அர்த்தம் நாம நினைக்கிற மாதிரி கைய கால முடக்குவாங்கன்னு அர்த்தம் இல்ல, மேஜிக் செய்வார்கள் என்று அர்த்தம். கண்கட்டி வித்தை, இருக்கிற மாதிரி இல்லாதவனை இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இது வேண்டுமானால் சூனியத்தால் செய்ய முடியும். அதிகபட்சமா சூனியக்காரர்கள் செய்யற மேல என்ன? இல்லவே இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. கைரத்துக்கு போடுவாங்க, பார்த்தா பாம்பு மாதிரி தெரியும். உண்மையில அங்க பாம்பு இருக்காது, பார்த்தா பாம்பு மாதிரி இருக்கும். மேஜிக் ஷோலாம் நடத்துறாங்களே இன்னைக்கு, இல்லாதவனே இருக்கிற மாதிரி காட்டு, இருக்கிறவனே இல்லாத மாதிரி காட்டுறாங்க.
சென்னையில கூட ஜாதுகர் ஆனந்தன் ஒரு ஆளு பெருசா வந்து பண்ணாரு. யானையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும், யானையை காணும். இருக்கிறவனே இல்ல மறைய வச்சு விட்டாரு. திடீர்னு திரும்ப கொண்டு வந்து விட்டாரு. எங்கேயும் கூட்டிட்டு போல, எங்க இருந்து கூட்டி கொண்டு விடல. கண்கட்டி வித்தை, அது ஒரு வித்தை. அதை கற்றுக்கொண்டால் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதுக்கு தனி மந்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது. அது மத சடங்குலாம் எதுவும் கிடையாது. அது ஒரு தனிப்பட்ட வித்தை. அது வேண்டுமானால் செய்யலாம். இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டலாம், இருக்கிறதை இல்லாத மாதிரி காட்டலாம். வேற எந்த வேலைகளையும் சூனியத்தின் மூலமாக செய்ய முடியாது, செய்தது கிடையாது. ஒரு காலம் அப்படி யாரேனும் செய்வதாக சொன்னால் முதல்ல எங்களுக்கு செய்ய சொல்லுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பிரச்சாரத்தை விட்டுருவோம். அதெல்லாம் அவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னா, ரசூலுல்லாஹ் வந்து ஜியாரத் செய்திருக்கிறார்கள், அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஜியாரத் என்பது மார்க்கத்தில் உள்ளது. ஜியாரத்னா என்னன்னா சந்திக்கிறது. யாரை சந்திக்கிறது? இறந்து விட்ட மையத்துகளை, கபிரிஸ்தான போய் சந்திக்கிறது. கபிரிஸ்தான் பொது மையவாடி. நம்ம ஊர்ல எல்லா மக்களும் அடங்கப்பட்டிருப்பாங்களே, அந்த இடத்தை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு பேர் தான் ஜியாரத் இஸ்லாமிய மரபுல சொல்லப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நடைமுறையில ஒரு தனி மனிதர் அடக்கி வச்சிருக்கிற தர்காக்களுக்கு போயிட்டு வர்றது ஜியாரத்தை மாத்திட்டாங்க. பொது கபிரிஸ்தானுக்கு ஜியாரத்துக்கு போகலாம். ஏன் போகணும்? போறதுனால சில நன்மைகள் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரிக்கல் குலூப், உள்ளங்கள் எல்லாம் லேசாகும். ததுமல் உயூன், கண்கள் எல்லாம் கண்ணீரை வடிக்கும். உள்ளம் லேசாகி கண்கள் கண்ணீர் வெடித்து மரணத்தினுடைய பயம் அதிகரிக்கும். நம்முடைய சொந்த பந்தங்கள்லாம் அடக்கப்பட்டிருக்கிற கபிரிஸ்தான்ல போய் நின்னோம்னா அப்படியே யோசிச்சு பார்ப்போம், எப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க இவங்க, எவ்வளவு ஆட்டம் பாட்டம், எவ்வளவு ஆடம்பரமான வாழ்க்கை. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம அடங்கி ஒடுங்கி கபிரிஸ்தான்ல கிடக்கிறானே, எந்த சத்தமும் இல்லைன்னு நினைக்கும் போது நம்மையும் அறியாமல் நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் வரும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காகத்தான் நாம இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோமா? நாமும் திருந்த வேண்டும் என்ற உணர்வு நமக்கு வரும். அப்படிப்பட்ட கபர் ஜியாரத்திற்கு நாம செல்லணும். அது மார்க்கத்தில் சுன்னத்தாக சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒரு வழிமுறை. தர்காக்களுக்கு ஜியாரத்து செல்ல இயலாது. இந்த சுன்னத்தான ஜியாரத்தை நடைமுறைப்படுத்தி அதனுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. الله أكبر الله